அன்பரே சுராஜனு ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே ஏக்கம் விருப்பமெல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் உந்தன் ஏக்க விருப்பம் எல்லாம் என் இதய துடிப்பாக மாற்றும் என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் என் ஜீவனாட்கள் எல்லாம் ஜெப வீரன் என்று எழுதும் ஆராதனை 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 அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே அன்பரே சுராஜனுக்கே ஆவியான தேவனுக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். நம்ம ஆண்டவர் ஆராதிக்கிறோம். எப்படி ஆராதிக்கிறோம்? வாயில மட்டும் ஆராதிக்கிறோமா, இல்லை முழு இருதயத்தோட என்ஜாய் பண்ணி இருக்கோம்? முழு இருதயத்தோட. ஹல்லேலூயா ஆமென். நம்ம எப்படின்னா பரிசுத்த உள்ளத்தோடு நம்ம ஆராதிக்கணும். ஆமென். நமக்குள்ள தேவையில்லாத சிந்தனைகள் எதுவும் இருந்தாலும் அதை இயேசுவின் நாமத்தினால அதை என்ன பண்ணணும், கட்டி வச்சுட்டு முழு உள்ளத்தோட பரிசுத்த உள்ளத்தோட நம்ம ஆண்டவர் ஆராதிக்கணும். ஹல்லேலூயா ஆமென். தொடர்ந்து கர்த்தருக்காக பாடலை பாடலாம். ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் என்ற பாடலை பாடி ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் வல்லவரே உம்மை ஆராதிப்பேன் நல்லவரே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன் பணிந்து குனிந்து ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன் உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் தூதர்களோடு ஆராதிப்பேன் ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் நான் ஆராதிப்பேன் ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன் காண்பவரை நான் ஆராதிப்பேன் காப்பவரை நான் ஆராதிப்பேன் காண்பவரை நான் ஆராதிப்பேன்
காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். பெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன், ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஆண்டவரே சுவை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொடர்ந்து சில பாடலை பாடலாம். நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யா கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யா கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் நன்றி. எல்லாம் சேர்ந்து இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. சத்தமா உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே.
நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே நன்றி. எல்லாம் சேர்ந்து இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீரை துடைத்தீரே நன்றி ஐயா, கண்ணி துடைத்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கூட்டம் கம்மியாக இருக்குது, சத்தம் கம்மியாக இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வருஷத்துக்கு முதல் நாள் வாரம், ஆனால் பரவாயில்ல, கர்த்தர் இருக்கார் இங்கே. ஹல்லேலூயா. தூதர்கள் இங்கே இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான தூதர் இங்கே இருக்கிறாங்க. நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனால் உள்ளான கண்களுக்கு என்ன இருக்குது, இங்கே நிரம்பி வழியுது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போ நான் உற்சாகத்தோடு பாடலாம், சோர்வெல்லாம் மாற்றி வச்சுட்டு நல்ல இந்த முதல் வாரம் நல்ல உற்சாகத்தோடு சில பாடலை பாடலாமா? நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே நன்றி நன்றி, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, என்னை தேடி வந்தீரே, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே நன்றி. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஓ ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம், வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். நீதியின் கரத்தினார் தாங்கியே நடத்துவார், நீதியின் என்னை தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே, கர்த்தரே என் பலன், எதற்குமே அஞ்சிடே. தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம், வாழ்நாளெல்லாம் சோத்திரம். பரிபா ஜெயம் கொடுக்கும் ரேதா போராபா, வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர், அற்புதம் செய்பவர், அகிலமும் படைத்தவர், யுத்தத்தில் வல்லவர், மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர், என் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் ராதா ரீராபரோ ரீபலாகரோதோ, வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு
வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுக்கும் வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஜெயம் கொடுத்தார் நம் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இந்த வாழ்நாளெல்லாம் சோத்திரம். 2026 ஜெயம்தான். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி சோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சோத்திரம். நம் வாழ்நாளெல்லாம் சோத்திரம். ஓரா பஷேகரேதலாமா ஓரா பக்கராத ராஜா பஷேகரேதலா ஓரா பக்கராதரே. ஜெயத்தோடு 2026 கடந்து செல்றோம். ஓ பக்கராதராமா ரிபாரே ராபரோ ஓ ராபா சேகரேதலாமா மாமா. ஜெயம் ஏற்கனவே கத்த கொடுத்து விட்டார். 2026 ஜெயத்தோடு தான் கடந்து செல்ல போறோம் நம்ம எல்லா விஷயத்திலையும். ஓ ராபா இஸ்ரேல் மக்களுக்கு எதிராக யுத்தம் 3 ராஜ்யம் படையெடுத்து வரும்போது கூட முன்னாடி ஆராதனை வச்சுட்டு ஜெயத்தோடு தான் போனாங்க. ஆனா ஜெயம் முன்னாடி கத்தர் கொடுத்துட்டாரு. யுத்தம் செய்யவே இல்லை அவங்க. ஓ ராபா கத்தர் ஏற்கனவே யுத்தத்தை அவர் பார்த்துக்கிட்டார். ஓ ராபா பாபா ஷாக். இந்த 2026 நமக்கு தேவை. நம்ம வரப்போற யுத்தம் எல்லாம் கத்தரே பார்த்துட்டாரு அவரு. நம்ம போய் ஆர்ப்பரிச்சா மட்டும் போதும். ஓ ஷாகர் ராதா ராமா ராமா ராமா. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. ஒரு நாள் உந்தையை கண்டேன் ஐயா, அந்நாள் என்னை பெருத்தேன் ஐயா. ஒரு நாள் உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா. உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா. திரும்ப சொல்லுமா. உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா. உந்தையை பெரிதையா, என் மேல் உந்தையை பெரிதையா. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே. ஓ ஆனந்தம் ஆனந்தமே. பரலோகத்தின் அருமை பொருளே நரலோகலின் பேனையா. லோகத்தின் அருமை பொருளே நரலோகின் பேனையா. ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ. அன்பே 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 ஆருயிர் உறவே ஓ ரீ ரபரே ரபரா. அன்பே 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 ஆருயிர் உறவே ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தமே. ராபஷேகரேதலாம் மாமா. இங்க அன்பு நிறைந்தவரே, நீடிய சாந்தரே, சற்குணம் உள்ளவரே. ஓ ராபஷேகரேதலாம் மாரோ தீபாலே ராதரா. ஓ
இதெல்லாம் உற்சாகத்தோட நம்ம கர்த்தர் ஸ்தோத்திரம் செய்வோம். அந்நிய பாஷை பேசுவோம். முடிஞ்சவங்க எந்திரிச்சு கர்த்தர் ஆராதனை செய்வோம். ஓ ராபா நம்ம மத்தியில் அவர் இருக்கிறார். ஓ ஆவியான உலாவை கொண்டு இருக்கிற, பசுத்தாவின் உலாவை கொண்டு, இயேசு கிறிஸ்து உலாவை கொண்டிருக்கிற, பிதாவான உலாவை கொண்டிருக்கிறார். ஓ ரீரா ரீரா அலைந்தேன் பல நாள் உம்மை அறிய, மறந்தே திரிந்தேன் துரோகியாய். அலைந்தேன் பல நாள் உம்மை அறிய, மறந்தே திரிந்தேன் துரோகியாய். அணைத்து கொண்டீரே அன்பாலே, அணைத்து கொண்டீரே, அணைத்து கொண்டீரே, உம் அன்பால் அணைத்து கொண்டீரே. அன்பே அன்பே ஆயுயிலுறவே, ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. நாங்கள் வாயில திறந்து சத்தமா கர்த்தர் ஸ்தோத்திரிப்போமா. ராபா சேகரேதலாம். ஆண்டவரே 2024 தந்ததுக்கு நன்றி செலுத்துகின்றேன். முதல் நாள் வாரம் ஒரு சபையோடு சேர்ந்து நம்ம கூடி வர ஆராதிக்க, உங்களை ஆராதிக்க அந்த கிருபையை தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஓ 2024 பல பேர் உயிரோடு இல்லை, எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகின்றேன். இதயமை நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, பலனாளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, பலனாளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே நீ பாடு. எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. சொல்லுமா. எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. தூங்காமல் உறங்காமல் என் நேரமும் அருகில் இருந்து காத்தாரே. தூங்காமல் உறங்காமல் என் நேரமும் அருகில் இருந்து காத்தாரே. காக்கும் என்னை காண்கின்ற தெய்வம் இயேசு, என்னை காக்கும் தெய்வம் இயேசு, என்னை காண்கின்ற தெய்வம் இயேசு. இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே நீ பாடு. தாங்க முடியா பலவீனத்தில், வேதனை படுக்கை வியாதியினில், தாங்க முடியா பலவீனத்தில், வேதனை படுக்கை வியாதியினில், நோய்களெல்லாம் சுமந்தாரே, அற்புத விடுதலை தந்தாரே. நோய்களை எல்லாம் சுமந்தாரே, தாங்கும் தெய்வம் இயேசு, நம்மை சுமக்கும் தெய்வம் இயேசு, என்னை தாங்கும் தெய்வம் இயேசு, என்னை சுமக்கும் தெய்வம் இயேசு. இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக. இதயமே நீ பாடு. ஆயிரம் ஆயிரம் ஆலோசனை நெருக்கத்தில் நேரம் கொடுத்தாரே, ஆயிரம் ஆயிரம் ஆலோசனை நெருக்கத்தில் நேரம் கொடுத்தாரே. ஒவ்வொரு நாளும் நான் நடக்கும் பாதையை அவரே காட்டினாரே,
ஒவ்வொரு நாளும் நான் நடக்கும் பாதையும் அவரே காட்டினாரே. நல்ல மீட்பர் இயேசு, வழி நடத்தும் தெய்வம் இயேசு. நல்ல மீட்பர் இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் இயேசு. இதயமே சுகம் கொடுத்தாரே, நம் தேவன் செய்த ஓ ராபரி ராபா. இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்காக. ஓ ராபா சேகரேதலாம் மாமா காராதரோ ரீபா பாபா பா. கடந்த வருஷம் முழுமாய் கர்த்தர் எத்தனையோ நன்மையை நம்ம வாழ்க்கையை செஞ்சிருக்கிறார். ஓ ராபா பாபா, அவர் கொடுத்த ரெச்சிப்பே உனக்கு கிடைச்சிக்க நன்மை தான். ஓ ராபா, இல்லாத கொஞ்சம் கவலைப்பட, இருக்கிற கொஞ்சம் கர்த்தருக்கு நன்றி சொல்லு. ஓ ராபா ரா ரே 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 ராமாரா ரீ ராபா ரோ ராமா மாமா. பல டைம் உனக்கு ஆலோசனை கொடுத்தது அவர் தான், நெருக்கத்தில் நேரத்தில் விடுவிச்சது அவர் தான். ஓ ராபா பாபா, எல்லா தீங்கிலும் என்னை காப்பாற்றணும் அவர் தான், வியாதிகளையும் சுகமாக்கணும் அவர் தான். ஓ ராபா சேகரேதலாமா ராதா ராமா. ஓ ராபா, எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. எல்லா தீங்குக்கும் விலக்கி என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே. தூங்காமல் உறங்காமல் என் நேரமும் அருகில் இருந்து காத்தாரே. தூங்காமல் உறங்காமல் என் நேரமும் அருகில் இருந்து காத்தாரே. காக்கும் தெய்வம் இயேசு, என்னை காண்கின்ற தெய்வம் இயேசு. காக்கும் தெய்வம் இயேசு, என்னை காண்கின்ற தெய்வம் இயேசு. இதயமே நீ பாடு, இதயமே நீ பாடு, சுகம் கொடுத்தாரே, பலன் அளித்தாரே, நம் தேவன் செய்த நன்மைக்கா. இதயமே நீ பாடு. இந்த 2026 புலம்பலோடு அல்ல, பாடலோடு கர்த்தரை ஆராதனை செய்வோம். மனரம்யமா, மகிழ்ச்சியா, முழு இதயத்தோடு, முழு ஆத்மாவோடு அவர் செய்த எல்லா நன்மையும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஓ ராபா பாபா ஷேக. நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவ கிருபை தான். 2025 பல பேர் இப்போ இல்லை. நம்ம தெரிஞ்சவங்க, நம்ம அறிஞ்சவங்க, கூட இருந்தவங்க. பட் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து கர்த்தர் இந்த வருஷத்தை கொடுத்துருக்காருன்னா, நீ ஓட வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கு கர்த்தர் சொல்கிறார். ஓ ராபா ஷாக ராபா ராத்தா ராபா மாமா மாமா மாமா. ஓ ராபா கராதா ராமா மாமா. ஓ ராக்கரதரே. உன்னை ரட்சித்ததுக்கே அது கர்த்தருக்கு நீ நன்றி சொல்லுது. ஓ ராமா மாமா. நம்ம காடைக்காக கவலைப்படுறோம், ஆனால் கர்த்தர் டெய்லி உனக்கு மன்னாவை தந்துட்டு கொண்டிருக்க. அனுதினமும் உனக்கு மன்னாவை தராது. ஆனால் மன்னாவை நாளைக்கு எடுத்து வைக்க முடியாது. அன்றன்றைக்கு தேவையான மன்னாவை ஆண்டவனை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம ஒரு பேங்க் பேலன்ஸோ, நம்ம எதிர்பார்ப்பு கொஞ்சம் நல்ல செழிப்பாக இருக்கலாம், ப்ராஸ்பரிட்டியாக இருக்கலாம், ஓகே, அது கர்த்தர் நடத்துவார். ஆனால் கர்த்தர் இப்போ சொல்கிறேன் என்ன தெரியுமா, அண்ணனுக்கு தேவையாக மண்ணாவே உனக்கு தர. காடையை சொல்லலை ஆண்டவர், அண்ணனுக்கு தேவை மண்ணாவே தரங்கிறார். இது விலை உயர்ந்து ஸ்பெஷலாக, ஆனால் டெய்லி தரங்கிறார் ஆண்டவர். ஓ ராமா ஷாகராமா மாமா மாமா. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி டாடி. இன்னைக்கு தேவையான மண்ணாவை எனக்கு தந்துருக்க நன்றி செலுத்துக்கிறேன். நாளைக்கு தேவையான மண்ணை இன்னைக்கு நாங்கள் சேர்த்து வைக்க முடியும். நாளைக்கு தேவையான மண்ணை நாளைக்கு நீங்கள் தரப்போறக்க நன்றி செலுத்துக்கிறேன்ப்பா. அனுதினமும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஒரு மண்ணாவை தரப்போற நன்றி செலுத்துக்கிறேன் டாடி. மன்னிச்சிருங்கப்பா,
மன்னாவை விட்டு நாங்கள் காடையை தேடி அலைஞ்சு கொண்டு இருந்தோம் பாப்பா, அது உங்களுக்கு பிடிக்கல. ஓ ராபா பாபா, விளைந்த மன்னாவை எங்களுக்கு கொடுத்தீரு டாடி. ஓ இன்னைக்கு அந்த மன்னாவை ருசிச்சு பார்க்கவும், அதை அனுபவிக்கவும், அதுல திருப்தி அடைய எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஓ ராபா ராதா ராதா ரோ ராமா சகமோ ஓ ராமா மாமா ஓ ராதா ராதா ரோ. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. கையில ஊத்தி ஆண்டரை பார்த்து, கிருபையே ஆண்டருக்காக, கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சுமந்து கொண்ட கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சுமந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் உங்க கிருபைதான் உன்னை நடத்துகின்றது. நம்ம பலத்துல அல்ல, அவரோட கிருபை நம்ம தாங்கி கொண்டிருக்கிறது. அவர் கிருபை தான் நம்மளை ஒருத்தரையும் வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. நம்ம சுயத்தினால ஒன்றும் நடக்காது, என் பலத்தினால ஒன்றும் நடக்காது. தேவ கிருபையால் எல்லாம் ஆகும். ஓ நம்ம அவர் கிருபை நம்ம எல்லாரும் மேலேயும் இருக்குது. இப்போ நம்ம நடக்கிறதும், நம்ம உயிரோடு இருக்கிறதும், நமக்கு தேவையான போஷிப்பு கத்தர் கொடுக்கறதும் எல்லாமே அவரோட கிருபை தான். அதுவும் பலன் அல்ல, அதுவும் பலன் அல்ல, உன் அறிவு அல்ல, உன் திறமை அல்ல. ஓ அது அவருக்கு உன் மேல வச்ச கிருபை தான். ஓ ராபா பாபா, அவர் கிருபை மட்டும் நம்ம மேல ஒருத்தர் இல்லாம இருந்தா நம்மளால இங்க இருக்கவே முடியாது. உடைக்கப்பட்ட நேரத்துக்குள்ள அவர் தான் நம்ம உருவாக்குறாரு. கோயவன் எப்படி நம்மளை உருவாக்குறாரோ களிமண்ணாவே, அது மாதிரி கர்த்தர் நம்ம உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவையில்லாத பகுதிகளை எடுத்து நல்ல பகுதியை இன்னும் ஸ்திரப்படுத்துறாரு ஆண்டவர். நல்ல ஒரு அழகான பாத்திரமா, விலை உயர்ந்த பாத்திரமா, பிரயோஜனம் உள்ளமா பாத்திரமா கர்த்தர் மாத்துறாரு. சோர்ந்து போன நேரத்தில் கர்த்தர் நம்ம சுமக்குகிறார் தோல்ல. யோசேப்பு ரொம்ப சோர்வா அந்த கூலியில இருந்திருப்பான். ஆனா கர்த்தர் தான் அந்த 13 வருஷமா அவங்க அந்த காலமா அவர் தான் சுமந்த. அவன் எதிர்பார்ப்பெல்லாம் இயேசு மேல வச்சுட்டான். அவனதான் எத்தனை வருஷம் அவன் ஒரு நன்மை அடையறதுக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ஆனா அது எல்லாம் எதிர்பார்ப்பும் எல்லாமே இயேசு மேலதான் இருந்தது. தோல்ல சாஞ்சு கொண்டே இருந்தான். யோவான் கூட இயேசு மார்புல சாஞ்சு கொண்டே இருந்தார்.
அவன் சோறு வரும்போது ஏசப்பா பக்கத்திலேயே தான் அவன் ரகசியத்தை புரிஞ்சிட்டான். மீதி இருக்க எந்த சீசனும் புரியல, பட் அவன் புரிஞ்சுக்கிட்டான். அவரோட மார்பில் தான் ஒரு நிம்மதி இருக்குது, சமாதானம் இருக்குது, வேற எங்க போனாலும் அது கிடைக்காது. ஓ ராமா மாமா மா, ஓ ராமா மாமா மாமா. கர்த்தர் நம்ம நேசிக்கொண்டதே தான் இருக்கிறார். நம்ம தான் நம்ம அவன் நேசிக்கிறாரா இல்லையா, விட்டுக்கலாம் அவன் நம்ம கூட இல்லையா. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசிக்கிறார். அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. வாயிலத்து சொல்லுவோம், உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தா காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரே. அநாதையாக அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, உம் காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. நன்றி தகப்பனே, அன்பு காட்டி என்னை இழுத்து கொண்டீரே அப்பா, உமக்கு நன்றி சொல்றேன். என்னடே ஓ ராமா மாமா மாமா. இளைக்குமார தவறு சேர்ந்து கத்திர அந்த தவறு உணரும் போது தான் அவங்க அப்பாவோட உண்மையான அன்பு அவனுக்கு தெரிய வந்தது. அது வரைக்கும் அவங்க அப்பா உண்மையான அன்பு வச்சிருக்காரு அவன் மேல, ஆனா அவனுக்கு தெரியல. ஆனா உனக்குள்ள ஒரு புடம்போடல் நடக்கும்போது, கிளீனினஸ் நடக்கும்போது, அப்போதான் தெய்வ அன்பு உனக்கு தெரிய வருது. இப்ப கூட நமக்கு வந்து வெறுமையா இருக்கலாம், ஒரு பெருச கனெக்ஷன் இல்லாம இருக்கலாம். ஆனா அந்த ஃபாகினஸ் மாறும்போது நல்ல தெளிந்த ஒரு ரோடு தெரியும் உங்களுக்கு. உங்க மனது கலக்கமா இருக்கும்போது, டவுட்ல இருக்கும்போது, உங்க சிந்தனை டவுட்ல இருக்கும்போது முன்னாடி போற பாதை தெரியாது. அந்த பனி எப்போ இறங்குதோ அது ஒரு வழி தெரிய ஆரம்பிக்கும் உங்களுக்கு. உங்க மைண்ட்ல அந்த தேவையில்லாத காரியங்களை எப்போ அதை அடங்கி மாறுதோ, இப்பவே கர்த்தரை மாத்துறேங்கிறாரு. விசுவாசத்துல மாத்துங்க. ஆண்டவனை விசுவாசிக்கிறேன், என்ன கிளாகி மைண்டை மாத்துங்க, தெளிந்த சிந்தனையை கொடுங்க அப்பா. ஓ ராபா பாபா, அந்த கனெக்ஷனை கொடுங்க டாடி. ஓ ராதா ராதா ராமா மாமா மாமா மாமா. ஓ ராபா பாபா, தெளிந்த அந்த ரோட பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க டாடி. ஓ ராபா பாபா சரியா. தெளிவுபடுறதுக்கு நன்றி செலுத்தினப்பா. பிதாவே நன்றி சொல்கிறோம், இயேசுவே
நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே நன்றி சொல்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவு சோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியா ஈவு சோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைக்கும் சோத்திரம் சோத்திரமே. நீ செய்த எல்லா நன்மைக்கும் சோத்திரம் சோத்திரமே. எண்ணி முடியா அதிசயங்கள் செய்தவரே சோத்திரமே. எண்ணி முடியா செய்தவரே. பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். பிதாவே நன்றி சொல்கிறோம். இயேசுவே நன்றி சொல்கிறோம். தூய ஆவியே எங்கள் தெய்வமே துதி ஆராதனை ஓபரா. துதி ஆராதனை செய்கிறோம். துதி ஆராதனை செய்கிறோம். எண்ணி முடியாத அதிசயங்களை கத்த நம்ம வாழ்க்கையில் செஞ்சுட்டு இருக்காரு. ஓ ராமா மாமா அதை கத்தி நன்றி சொல்லும். சம்டைம்ஸ் என்னடா இன்னும் வேர்ஸ்டா போகுதேன்னு நினைப்போம். அடி மேல அடி. இது என்னது முதலே பரவாயில்ல, இதுவே இது என்ன இது. யோசேப்பு கூலியில் இருக்கிறான். அடுத்தது பார்த்தீங்கன்னா மேன்மை வரும் பார்த்தா இன்னும் ஜெயிலுக்கு போறான். இன்னும் அடிமைத்தனா, பொய்யான சாட்சிகள், பேக்ஸ் இன்னும் பேக்கா போற மாதிரியே இருக்குது. ஆனா காத்திருக்குது இதை திளைக்க பண்ணும். ஆனா விரும்பினது வரும்போதோ அது ஜீவன் விரிச்சம் போல இருக்கு. சம்டைம்ஸ் ஆண்டவர் நம்ம இருக்கிற சுச்சுவேஷனை கொஞ்சம் இறக்குவார். ஆண்டவர் திரும்ப திரும்ப இறக்கிட்டே இருப்பார். ஆனா எதுக்குன்னு ஒரு டைம் வரும்போது கத்த நம்ம தூக்கிடுவார். ஆனா யோசிப்பு நன்றி சொல்லி அந்த எல்லா காலங்களும் அவன் நன்றி சொல்லிக்கொண்டே தான் இருந்தான். நம்ம போன வருஷம் சில டைம் இறங்கி இறங்கி போயிருக்கலாம். மாத்தி மாத்தி சுத்தி பிரச்சனை வந்திருக்கலாம். இக்கட்டான நிலைமை அடுத்து ஒரு மேன்மை கத்த வச்சிருக்கிறார். கத்தர் ஒரு அன்பை காண்பிக்கிறார். அது நல்லா முன்னாடி போகணும்னா நல்லா பின்னாடி வரணும். எவ்வளோ தூரம் அது பின்னாடி வருதோ, எவ்வளோ தூரம் பின்னாடி போகுதா அவ்வளோ தூரம் அது முன்னாடி போக போகுதுன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கை பின்னாடி போக கவலைப்படு. கத்த நம்ம உயர்த்த போகிறான்னு அர்த்தம். யோசிப்பு ஒரு ஸ்டேஜ் வந்து கத்த உயர்த்திட்டார். அது நிரந்தரம் அல்ல, அது நிரந்தரம் அல்ல. ஓ ராமா, இப்ப இருக்கிற இடம் நிரந்தரம் அல்ல. கத்த உயர்த்துவார். காலம் வரும்போது கத்தரை உயர்த்துவார்.
நம்ம சூழ்நிலை, நம்ம இருக்கிற சூழ்நிலை நிரந்தரம் அல்ல. இந்த சூழ்நிலை கர்த்தர் மாத்தவா, இதுவும் கடந்து போகும். ஓ ராபா பாபா ராபா ஷகர் ஹத ராபா ஹாராதா ராதரே தேரே மாமா மாமா மாமா. ஆனா நான் செய்ய வேண்டிய ஒரே காரியம் தான் சந்தோஷத்தை, மனமகிழ்ச்சியோட நன்றி சொல்லி, யோசேப்பு போல நன்றி சொல்லிட்டே இருங்க. குழியில் இருக்கும்போது நன்றி, போத்திபா வீட்டில் கெட்ட பேர் வந்து அங்கேயும் நன்றி, ஜெயில போற திரும்ப கீழே விழுந்துட்டே இருக்கு அப்போ நன்றி. யோபு சொன்னா என்ன வந்தாலும் அவர் மறுதளிக்க மாட்டேன். அந்நிய கண்ணில் சொந்த கண்ணில் பார்க்கணும் விரும்புகிற யோசேப்பு. இந்த உலகத்தில் நீங்க ஃபேஸ் பண்ணல டெம்பரரி தான். இட்டர்னல் ஒரு ஏசப்ப நமக்கு இருக்கிற ஒரு பாரடைஸ் நம்மளுக்கு இருக்கு. அதை நோக்கி போக வேண்டியதுதான். அதை நோக்கி போக, அதுதான் இருந்த லாபமே நம்மளுக்கு. இந்த உலகம் எவ்வளவு நஷ்டம் நம்மளுக்கு வந்திருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு லாபம்னா என்ன? இந்த மரணம் தான் நமக்கு லாபமே. இயேசு பார்க்கறது நமக்கு லாபமே. மரணமே ஓரா பாபா அது எனக்கு ஆதாயம். இயேசு பார்க்கணும். உலகத்தில் எவ்வளவு நஷ்டம் வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆனா மரணத்தில் ஒரு லாபத்தை கர்த்தர் நம்ம கொடுக்குற இயேசு ஒரு லாபத்தை. ஊரா அதை நோக்கி யாரும் கவலைப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தர் நடத்தி செல்வார். ஓரா பா சேகரே இதெல்லாம் பாப்பா ஓரா பாபா பா கரதுரு மாமா மாமா மரதரா ஓரா மாமா மாமா. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவர். கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவர், கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவர். உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீ மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீ மட்டும் மாறவில்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணையில்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை, உம்மையன்றி வேறு துணை. ஷகரம பபக்கரதரா ஊரப பபக்கரத. எங்க நம்பிக்கை நாயக நீங்க தாண்டடி, எங்க துணை நீங்க தான் அப்பா. விசுவாச படகுகள் கர்த்தர் நடக்க சொல்கிறார். ஆமென். விசுவாச படகுல கர்த்தர் நடக்க சொல்றார். நம்ம கண்ணில் படகு தெரிஞ்சாதான் நம்ம அந்த படகுல ஏறுவோம். ஆனா படகு தெரியறதுக்கு முன்னாடியே கண்ணில் உனக்கு படகே தெரியாது, ஆனா அந்த படகு தெரியாமே அதுல நடக்க சொல்றாரு. இயேசு நடந்து காமிச்சாரு. அதுதான் விசுவாச படகு. ஓ ராம, விசுவாச படகுனா படகு உனக்கு கண்ணுக்கு தெரிய போறதே இல்லை. ஓ ராபா பாபா, அந்த படகு தெரியாமையே அந்த தண்ணியில இயேசு நடந்து வந்தார், அதை காமிச்சாரு. விசுவாச படகுல இயேசு நடந்து வந்தார், அதை நம்ம காமிச்சார். அதுதான் பேதுரும் பண்ணா. விசுவாச படகுல இருந்தா, சொந்த கண்ணில் பார்க்குற படகுல அல்ல, விசுவாச படகுல இறங்கி நடந்த ஆரம்பிச்சாம. ஓ ராபா ஷபா ராபா பாபா, கண்ணில் தெரியவே தெரியாது, அந்த படகு உங்க கண்ணுக்கே தெரியாது. ஆனா விசுவாசம், உங்க விசுவாசத்தை இறங்கி நடக்க சொல்றாரு ஆண்டவர். அது ஓ ராபா, இயேசு நடந்து காமிச்சார் அந்த படகு. ஓ அந்த விசுவாச படகுல இயேசு நடந்து காமிச்சார். ஓ அந்த தண்ணி மேல இயேசு நடந்து வந்தார். அதை நம்மளுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். விசுவாச படகுல நடந்து வா அப்படிங்கிற ஆண்டவர். ஓ ராபா பாபா பாபா, அவர் பார்த்து கொள்வார். கண்ணுல பார்க்கிற விசுவாசம் போய் கண்ணுல பார்க்காத விசுவாசத்தை பேதுரு வந்தது. அதனால நடக்க ஆரம்பிச்சா தண்ணியில. கண்டு விசுவாசிக்கிற, காணாமல் விசுவாசிக்கிற பாக்கியவான்கள், பாக்கியசாலி பேதுரு. அதனால நடந்தாவன் தண்ணியில. ஓ
ராபா. கத்த சம்டைம்ஸ் நடக்க சொல்லும்போது அங்கே படகே இருக்காது. தைரியமாக ஸ்டெப் எடுத்து வைங்க. விசுவாச படகு உங்களை காத்து கொண்டு இருக்கும். விசுவாசம் உங்களை படகா நிற்குங்க. உங்கள் விசுவாசம் தான் படகே. ராபா கத்த சொல்கிறாங்க, உங்களுக்கு படகு தத்த கொடுக்க. உங்கள் விசுவாசம் தான் உங்கள் படகு. ஃபெய்த் இஸ் த போட். ராபா ஷாகா ராதா ராபா ஷேகரேத. ஃபெய்த் இஸ் த போட். ராதா ராபா. த ஃபெய்த் இஸ் த ஷிப். அந்த போட்டு தான் விசுவாசமே. கலங்கி தவிக்காதீங்க, தைரியமா இறங்கி நடங்க. உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. காலங்கள் மாறினாலும் நீ மட்டும் மாறவில்லை. உறவுகள் மறந்தாலும் நீ மட்டும் மறக்கவில்லை. காலங்கள் மாறினாலும் நீ மட்டும் மாறவில்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை. கைகளை உயர்த்தி ஆண்டரை பார்த்து, உம்மையன்றி வேறு துணை இல்லை. நீங்க தான்பா என் நம்பிக்கை. உம்மையன்றி வேறு துணை இல்லை. இந்த 2026 விசுவாச படகுல கடந்து செல்வோம். நம்ம அவர் தான் உங்க துணை. அவர் நிற்கிறாரு கூட. அந்த படகு தைரியமா இந்த 2026 முன்னாடி ஒண்ணுமே தெரியலனாலும் பரவாயில்ல, தைரியமா இறங்கிரு. ராபா ஷகா ராபா ராபா கோரோதோ ரமா மாமா மாமா. எவ்வளவு தூரம் நீ பின்னாடி போனாலும் பரவாயில்ல, ஒரு உயர்வு ஒன்று காத்துக்கொண்டே இருக்குது. ராபா பாபா மாமா. இது ஒன்று உயர்வின் ஆண்டா இருக்க போகுது. ராபா பாபா பாபா ஷேகர் இதெல்லாம் மாமா மாமா மாமா. நன்றி தகப்பனே, நன்றி நன்றி. நீங்க தான் எங்க நம்பிக்கையை மாறினதுக்கா நன்றி செலுத்துகிறேன் டாடி. எங்க துணையா நீங்க மாறினக்கா நன்றி செலுத்துகிறேன் டாடி. இரவும் பகலும் என்னோடு கூட இருந்து எங்க பக்கத்திலே இருக்கிறப்பா, என்னை கண்டு கொண்டே இருக்கிறேன் டாடி. நீங்க இங்க தாங்குறீங்க, தேங்குறீங்க, சுமக்குறீங்க, தப்பி வைக்கிறீங்கப்பா. உன் கண்களை கண்டுட்டு கொண்டே இருக்கிறக்கா நன்றி செலுத்துகிறேன் டாடி. ஓராமா நன்றி தகப்பனே. இந்த 2026 நீங்க தான் தாங்க போறீங்க, ஏந்த போறீங்க, சுமக்க போறீங்க, தப்பிக்க போறீங்க. உங்க கண்கள் எங்களை கண்டு கொண்டே இருக்க போறக்கா நன்றி செலுத்துகிறேன் டாடி. இந்த விசுவாசத்தோடு நாங்கள் கடந்த செல்ல உதவி செய்யுங்க, பலப்படுத்துங்க. மீத நேரத்தை முழுவதும் உங்களை ஒப்புக்கொடுக்க நீங்க கூட பேச போறக்கா நன்றி செலுத்துகிறேன். இல்ல இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட கடந்து வந்த ஒவ்வொருவரையும் நல்நம்பிக்கையின் சபையாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த வருஷத்தின் முதல் ஆராதனையில் நம்மளை அழைத்து வந்து தேவாதி தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி சொல்லுவோம். ஏனென்றால் நம்ம யாராவது நினச்சி பார்த்தோமா 2026 நம்ம பார்ப்போம்னு? யாரும் நினச்சி பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம காலங்கள் நம்ம கையில் கிடையாது. ஆனால் ஆண்டவர் நினைத்தால் அதை காண தேவன் உதவி செய்தார். அல்லேலூயா. அதனால தான் சங்கீதக்காரன் இப்படியாக ஆண்டவரை போற்றி துதித்து மகிமைப்படுத்துகிறான். அது 23ஆம் சங்கீதம். கடந்த வருடங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த வண்ணமாக நம்மளை நடத்தினார் என்றது இந்த சங்கீதத்தில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு அது மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா. வாசிப்போம். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அல்லேலூயா. அது கீழுள்ள வசனத்தை அடுத்து வாசிப்போம். இந்த 2 வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். கடந்த 2025 வருடத்தில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார்.
அதனால தான் நம்ம இந்த 26வது வருடத்தை நம்ம காண தேவன் உதவி செய்தார். அது மட்டும் இல்லாமல் கடந்த வருடத்தில் எத்தனை பேர் பட்டினியாக இருந்திருக்கிறீங்க? பாஸ்டிங்காக இருக்கிறது வேற, சாப்பாடு இல்லாமல் எத்தனை பேர் இருந்திருக்கிறீங்க? யாருமே இல்லை. ஏனென்றால் அவர் நம்மை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அதனால தான், ஏன்னா அவர் நம்முடைய மேய்ப்பனாக இருக்கிறார். இந்த செம்மறி ஆடுகளை பார்த்தீங்கன்னா அந்த மேய்ப்பன் முன்னாடி போவான், பின்னாடியே அது எங்கேயும் பார்க்காது, கீழே தலையை கீழே குமிஞ்சிக்கிட்டு அந்த மேய்ப்பன் எங்கே எப்படியெல்லாம் போகிறார், வளைஞ்சு போனால் அதுவும் வளைஞ்சு போகும், நேராக போனால் அதுவும் நேராக போகும், எங்கே போகும் அந்த மேய்ப்பன் எங்கேயெல்லாம் போகிறாரோ அங்கே எல்லாம் கூடவே போகும். அது ஏன்னா அந்த மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் என்று அறிந்தது நிமித்தமாகத்தான் அது பின்னாடியே போகுது. ஏனென்றால் அந்த மேய்ப்பன் மோசமான இடங்களில் கொண்டு போய் விட மாட்டான், நல்ல மேய்ச்சல் உள்ள இடங்களில் கொண்டு போய் விட்டு அந்த மேய்ச்சல் உண்ட பிறகு அது திருப்பி கொண்டு போகும். அப்படித்தான் அந்த நல்ல நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பராய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருந்தார். அடுத்த வசனம் வாசிக்கிறோம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சரீரத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய ஆத்மாவையும் தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம சில நேரங்களில் நம்ம சில சூழ்நிலைகளை நம்ம 2025 வருடத்தில் சில சூழ்நிலைகளை நம்முடைய மனம் நம்முடைய ஆத்மா ரொம்ப வேதனைப்பட்டு கொண்டு இருக்கும். ஆனால் அந்த வேதனையின் சூழ்நிலையிலே கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தின் நிமித்தம் நம்மை தேற்றுகிறார். ஏனென்றால் அவருடைய வசனம் நம்மை தேற்றுகிறத நிமித்தமாகத்தான் நாம் இன்றைக்கு இந்த புதிய வருடத்தில் புதிய ஆராதனைக்குள்ளாக இந்த 2026வது வருடத்திற்குள்ளாக நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்லாமல் கடந்த நாட்களில் பார்க்கும் பொழுது நிறைய பேர் மரண இருளிலும் கூட கடந்து சென்றிருக்கலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட நம்ம பயப்படாமல் இருந்திருக்கிறோம். அது ஏன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்த நிமித்தமாகத்தான். அதனால தான் நான் தாவீதுக்காரன் இப்படியாக சொல்கிறான், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றுகிறது, அதனால் நான் பயப்பட மாட்டேன். மரண இருள் சூழ்நிலை வருகிறது, வந்தாலும் நான் பயப்படேன், ஏனென்றால் நீங்கள் என்னோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிறான். அது மட்டும் இல்லாமல் அடுத்த வசனம், என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு விரோதமான காரியங்கள் நிறைய போன வருஷம் நடந்திருக்கலாம். நமக்கு நேரடியாக நடந்திருக்கலாம், மறைமுகமாக நடந்திருக்கலாம், சத்துருவின் பிசாசனுடைய தந்திரங்கள் நம்மை சூழ்ந்து வந்திருக்கலாம். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினார். அது சாதாரண பந்தி அல்ல, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய சரீரத்தின் பந்தி. அல்லேலூயா. அவர் நமக்காகத்தான் அடிக்கப்பட்டார், நமக்காகத்தான் நொறுக்கப்பட்டார். அந்த பந்தியை நம்ம சத்துருக்களுக்கு முன்பாக வைப்பதன் நிமித்தமாக நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அல்லேலூயா. நம்முடைய பாத்திரம்னு சொன்னால் நம்முடைய இருதயம் மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது, அவருடைய முகங்கள் பார்க்கும் பொழுது சந்தோஷத்தின் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களோ போல் இருக்கு பிரதர் சிஸ்டர். ஏன்னா அவருடைய இருதயத்தில் மிகுந்த சந்தோஷம் இருப்பது நிமித்தமாகத்தான் அவருடைய முகங்கள் பிரகாசமாகிறது. அல்லேலூயா. அதனால தான் தாவீதுக்காரர் சொல்கிறார், எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர், அதனால தான் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்படி நம்முடைய ஆத்துமா நிரம்பி வழியும் பொழுது நம்முடைய முகத்தில் காணப்படுகிறதான சோகமான சூழ்நிலைகள், தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி பெருமையான பாத்திரத்தை நிரம்பி வழியத்தக்கதான பாத்திரமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனம் முக்கியமாக வாசிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரொம்ப விரும்புகிறதான காரியமாக இருக்கிறது. என்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடருது ஆண்டவரே, அதனால் நான் நீடித்த நாட்களாக உம்முடைய சமூகத்தில் நிலைத்திருப்பேன், அது என்னுடைய ஜீவன் போகும் மட்டும். அந்த ஒரு தீர்மானத்தை எடுத்து பாருங்க.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை மாற்ற எவ்வளவோ எந்த காரியம் இருந்தாலும் சரி அதை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த புது வருடத்தில் நிறைய பேர் தீர்மானங்கள் எடுத்திருப்பீங்க. அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கணும். நம்ம உறுதியாக என்னதாக இருந்தாலும் சூழ்நிலைகள் நம்மை ஒரு சில சமயங்களில் மாற்ற வல்லமை கொண்டது. ஆனால் அதற்கும் மேலாக வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த தேவாதி தேவன் நம்ம கூட இருந்தால், தாவீது சொன்னது போல நம்ம சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த ஆண்டவரால் கூடும். அல்லேலூயா. அந்த ஒரு உற்சாகத்தோடு ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நம்ம இந்த வருடத்தில் 52 வாரங்கள் இருக்கிறது. 52 வாரங்களும் நான் தொடர்ந்து எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி தொடர்ந்து ஆராதனையை விட்டு விடாமல் கடந்து வருவேன் என்று சொல்லி உறுதிமொழி எடுப்போம். உறுதியாக இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஒவ்வொருவரையும் அந்த வழியில் கூட நடத்துவார். ஏனென்றால் நம்முடைய தேவன் நமக்கு நல்ல மேய்ப்பராக இருக்கிறார். அப்போ அவருடைய மேய்ப்பராக இருப்பது நிமித்தமாக அவருடைய வழியில் கூட நடக்கும் பொழுது இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை கூட இருந்து வழி நடத்துவார். ஏனென்றால் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருக்கிற தேவன் நம்மோடு கூட இருப்பார். அவருடைய தடியும் அவருடைய கோலும் நம்மை அனுதினமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை தேற்ற வல்லவையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட உறுதிமொழியோடு எடுத்து இந்த வருடத்தின் இறுதி நாள் வரை நம்முடைய ஜீவன் உள்ளவரை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த நன்மைகளை குறித்து நம்ம எந்த சோர்வும் அடையாமல், நான் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கீங்க, தேவையில்லாத காரியங்களை நான் மறந்துட்டேன், ஆனால் நன்மைகளை மட்டும் நான் எடுத்துக்கொள்கிற அந்த நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வருகிறது நிமித்தமாக நான் உம்முடைய ஆலயத்தில் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்முடைய ஆலயத்தில் தங்கியிருப்பேன் என்று உறுதி எடுப்போம். தேவன் நம்ம இந்த சங்கீதத்தின் மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு சங்கீதத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 103வது அதிகாரம் 4-5. உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். இந்த வசனங்களை நம்ம பார்க்கிறோம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் அப்படின்னு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லுகிறது என்ன எப்படின்னா, ஒவ்வொரு நாளும் எப்படின்னா அனுதினமும் நம்ம நைட்டு 12 மணி ஆனால் புதிய நாள் நமக்கு பிறக்குது. அப்போ அந்த 12 மணி அப்படிங்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறார் அப்படின்னா முடிசூட்டுகிறார். முடிசூட்டுகிறது அப்படின்னா யாருக்கு முடிசூட்டுவாங்க? ராஜாக்களுக்கும் ராணிகளுக்கும் இளவரசனாகட்டும் அந்த இளவரசி இவங்களுக்கு தான் நான் அந்த காலத்தில் முடிசூட்டுவாங்க. இதே மாதிரி தான் நம்மளும் எப்படி இருக்கோம் அப்படின்னா, ராஜாக்களாகவும் ராணிகளாகவும் ஆசாரிகளாகவும் இருக்கும்படியினால கர்த்தர் அனுதினமும் நம்மளை எப்படின்னா கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். முடிசூட்டுறதுக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. கிருபையினால் இரக்கங்களால் மட்டும் இல்லை, இன்னொருத்தங்களுக்கு முக்கியமாக முடிசூட்டுவாங்க. யாருக்கு முடிசூட்டுவாங்க அப்படின்னா, யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு முடிசூட்டுவாங்க. இப்போ நம்ம ரேஸில் எல்லாம் பார்த்துருப்போம். ஏதாச்சும் ஒரு விளையாட்டு இருந்துச்சுன்னா யார் ஃபஸ்ட்டாக வர்றாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரைஸாக கோல்டு அப்படின்னு ஒரு தங்கம் மாதிரி பதக்கங்கள் அந்த மாதிரி நான் தருவாங்க. ஒலிம்பிக்கில் பார்த்துருப்போம். இல்லை கிரிக்கெட்டில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய கோப்பை மாதிரி அது அவங்களுக்கு எப்படின்னா ஒரு கிரீடம் மாதிரி இருக்கும். அது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அதுதான் அவங்களுக்கு கிரீடமாக இருக்கும். ஆனால் வசனங்களில் சொல்லுது, ஜெயங்கொள்ளுகிறவனோ அவனுக்கு ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. யாக்கோபு 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம், சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி ஜீவ கிரீடத்தை தருவார் அப்படின்னு. அந்த ஜீவ கிரீடம் எப்படின்னா, சோதனை நமக்கு இருக்கும். ஆனால் அந்த சோதனையை ஜெயிக்கிறவனுக்கு எப்படின்னா அந்த ஜீவ கிரீடம் கொடுக்கப்படும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அது எப்படின்னா நம்ம போராட்டம் இருக்கும். நம்ம அந்த போராட்டம் ஜெயிக்கிறதுனால நமக்கு தேவன் ஜீவ கிரீடத்தையும் தருவார். ஆனால் அதுக்கு முன்பதாக ஒரு விஷயம் இருக்குது. அந்த போராட்டத்தின் மத்தியில் கூட நம்ம ஆண்டவர் நம்ம உயர்த்துறோம் அப்படின்னா அதுவும் நமக்கு எப்படின்னா ஒரு ஜெயமாக தான் இருக்குது. நிறைய பேர் இப்போ உலகத்தில் கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலே எல்லாம் சோர்ந்து உட்காந்து புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க, என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு. ஆனால் நம்ம அந்த போராட்டத்தின் பிரச்சனை இருந்தால் கூட கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு நம்ம கர்த்தரை உயர்த்தி பாடணும் அப்படின்னா
அதுவே நமக்கு எப்படின்னா ஒரு ஜெயமாக இருக்குது. அந்த இடத்துல வந்து நம்ம பிசாசோட சத்தத்துக்கு இடம் கொடுக்காமல் நம்ம புலம்பாமல் நம்ம தேவனை நம்ம உயர்த்தி பாடுகிறோம் அப்படின்னா அதுவே வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஜெயமாக இருக்குது. அந்த ஜெயத்தை நம்ம வந்து இயேசு தான் தர்றார், ஆவியானவர் தான் தர்றார். அந்த போராட்டத்திலேருந்தும் ஜெயம் இயேசு தான் தர்றார். அது தந்ததுக்கு அப்புறமும் நமக்கு வந்து என்ன தருகிறார் அப்படின்னா ஒரு ஜீவ கிரீடத்தை வந்து தருகிறார். அந்த ஜீவ கிரீடம் மட்டும் தரல, வெளிப்படுத்தின விசேஷத்தில் வந்து 3வது அதிகாரத்தில் வந்து சொல்லுது, யார் ஜெயம் கொள்ளுகிறாங்களோ நான் வந்து எப்படி பிதா கூட உட்காந்துட்டுக்கிறனோ அது போல் அவங்களும் என் பக்கத்தில் வந்து உட்கார்றதுக்கு நான் வந்து அருள் செய்வேன் அப்படின்னு வந்து கர்த்தர் சொல்லுகிறார். அதனால் நம்ம எல்லா விஷயத்திலும் வந்து நம்ம ஜெயம் கொண்டு இந்த வருஷம் முழுக்க நம்ம ஜெயம் பெற்று நம்ம வந்து கடந்து போகிறோம் அப்படின்னா முடிவில் நமக்கு என்ன உண்டுன்னா ஒரு ஜீவ கிரீடம் வந்து இருக்கும். நம்ம தலையில் வந்து ஒரு பொற்கிரீடம் வந்து நமக்கு வச்சா நம்ம எவ்வளோ அழகாக இருக்கும், அது பார்க்குறக்கே நல்லா மின்னும். அந்த மாதிரி ஒரு ஜீவ கிரீடத்தை வந்து கர்த்தர் வந்து நமக்கு வந்து தருவார். போராட்டத்தை ஜெயிச்சு தான் நமக்கு அந்த ஜீவ கிரீடம் வரணும்னு இல்லை, நம்ம போராட்டத்தின் மத்தியில் கூட நம்ம கர்த்தரை உயர்த்தி பாடுகிறோம் அப்படின்னா அதுவே நமக்கு வந்து ஒரு ஜெயமாக தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஜீவ கிரீடம் மட்டும் இல்லை, நம்ம வந்து பிதா கூட உட்கார்ற அளவுக்கு, இயேசு கூட உட்கார்ற அளவுக்கு பரலோகத்தில் வந்து அது வந்து கர்த்தர் வந்து அருள் செய்வார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அதனால் பிரச்சனைகள் நம்ம வந்து கலங்க வேண்டாம். அந்த பிரச்சனைகள் மத்தியில் கூட ஆண்டவர் நம்ம உயர்த்தி பாடும்போது அதுவே ஒரு ஜெயமாக இருக்குது. அந்த பிரச்சனை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அதுவும் ஒரு ஜெயமாக இருக்குது. ஒவ்வொரு ஜெயத்துக்கும் வந்து கர்த்தர் வந்து ஜீவ கிரீடத்தையும் தர்றார், பிதா கூட உட்கார்றதுக்கான அந்த ஒரு வாய்ப்பையும் வந்து ஆண்டவர் தருகிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் ஒரு ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷமாக இருக்கிறோமா? இந்த இடத்துல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது யார்? நம்முடைய கர்த்தர் தான். ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்கும்படி நம்ம வந்திருக்கிறோம். இந்த 2026 முதல் ஆராதனையாக காணப்படுகிறது. இந்த ஆராதனையில் கர்த்தருடைய கிருபை மகா பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நாளில் உங்கள் மத்தியில் நம்ம விசுவாசத்தை குறித்து சில காரியங்களை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். விசுவாசம் நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம்தான், ஆனாலும் சில காரியங்களை கர்த்தர் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நமக்கு ஒரு பேர் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். என்னது? விசுவாசிகள். ஹல்லேலூயா. நம்ம எதை விசுவாசிக்கிறோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை. ஹல்லேலூயா. அவரை பார்த்துருக்கிறோமா? இல்லை. காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவங்க. அப்போ நம்ம பாக்கியவான்களாக இருக்கிறோம். இந்த புது வருஷ வாக்குத்தத்தம் என்னது? கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஹல்லேலூயா. அதுக்கு ஒப்பாத்தான் இருக்குது. என்னென்னா காணாமல் விசுவாசிக்கிறவங்களும் எப்படி இருக்காங்க? பாக்கியசாலிகள். ஹல்லேலூயா. கர்த்தரை அறிந்து கொண்டனாலே நம்ம பெரிய பாக்கியசாலிகள் தான். இந்த 2026 இந்த பாக்கியம் நம்முடைய வாழ்க்கையில் அதிகமாய் கடந்து வருகிறது. ஹல்லேலூயா. சரி, இப்போ இதில் மார்க் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை பார்க்கலாம். மார்க் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஹல்லேலூயா. சொல்லுங்க. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த இதுக்கு ஒப்பா இன்னொரு வசனம் இருக்குது. என்னது? எல்லாம் கூடும். யாருக்கு? தேவனால் எல்லாம் கூடும். அந்த வார்த்தை இருக்குது. ஹல்லேலூயா. அது தேவனால் எல்லாம் கூடும். ஆனால் இங்கே என்ன சொல்லுது? விசுவாசிக்கிறனால் எல்லாம் கூடும். அப்படின்னா தேவன் செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் விசுவாசிகளை நம்ம என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஹல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்குங்க? சொல்லுங்கள். என்ன விசுவாசிக்கிற என்னால் எல்லாம் செய்ய முடியும். முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ஒரு விசுவாசி வந்து என்னால் இது முடியல நீங்கள் சொல்லக்கூடாது. ஏன்னா என்னை பலப்படுத்த கிறிஸ்துவால் எல்லாம் செய்ய எனக்கு என்ன உண்டு? பலன் உண்டு. இங்கே என்ன பார்க்குறோம்? விசுவாசிக்கணும் எல்லாம் கூடும். அப்படின்னா விசுவாசிக்கும் போது என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து என்னை எல்லாவற்றையும் செய்ய வைக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கும் போது கிறிஸ்துவனுடைய பலன் உங்கள் மேலே இறங்குது. அதனால தான் நீங்கள் எல்லாம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. விசுவாசிக்காதவனுக்கு ஒன்றுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன தேவை? விசுவாசம். கர்த்தர் மேலே விசுவாசம். கண் மூடித்தனமாக விசுவாசிக்கணும் நீங்கள். அப்போ தான் அவங்க அந்த விசுவாசம் வல்லமையை நீங்கள் என்ன செய்ய முடியும்?
பார்க்க முடியும். இங்கே இந்த இடத்துல ஒரு சம்பவம் எந்த இடத்துல எதனால் இந்த வசனத்தை சொல்கிறாருன்னா, ஒரு தகப்பன் வந்து ஒரு மகனை கொண்டு வருவான். அந்த மகனுக்கு வந்து அடிக்கடி என்ன ஆகும், பிசாசு பிடிக்கும்போது தண்ணியை கண்ட தண்ணியில் விழுகும், தீயை கண்ட தீயில் விழுகும். அந்த பையனுடைய சரீரம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள், பயங்கரமான ஒரு கொடிய பிசாசு. அப்போ இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுறதுக்கு 3 பேரை கூட்டிகிட்டு போயிருப்பார். பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் கூட்டிகிட்டு போயிருப்பார். அப்போது 12 சீசனில் 3 பேர் போயிடுச்சா, பாக்கி 9 பேர் இருக்கிறாங்க. அப்போ இந்த 9 பேருக்கு பக்கத்தில் இந்த இயேசு இல்லாதனால அவங்க அப்பா வந்து அந்த மகனை கொண்டு வருவா. அப்படி இந்த இயேசுவோட சீஷங்க தானே. அப்போது இந்த பிசாசு துரத்துங்கன்னு சொல்லி சீஷரை கேட்கும்போது சீஷர்னால் என்ன செய்ய முடியல, துரத்த முடியல. ஏன்னா அது பயங்கரமாக வேலை பண்ணுது. அதை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. இவங்க விசுவாசம் குன்றி போச்சு. அல்லேலூயா. அப்போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இயேசு அந்த ஜெபத்தை முடிச்சுட்டு மலையிலேருந்து கீழே இறங்கி வராரு. வரும்போது அங்கே என்ன கூட்டம் அப்படி பார்க்கும்போது அந்த தகப்பன் வந்து இயேசுகிட்ட இந்த பையன்கிட்ட கொண்டு வர்றாரு. என்ன சொல்கிறாருங்க, உங்கள் சீஷங்கிட்ட கொண்டு வந்தேன், அவங்கன்னா இந்த பிசாசை துரத்த முடியல, நீங்கள் தயவுசெய்து இறக்கப்பட்டு இந்த பையனை பிசாசை துரத்துங்கன்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் நினச்சா என்ன செய்ய, அதை அந்த வசனம் முன்னாடி பாருங்கள் 22. சரி. பாருங்க, தயவுசெய்து நீங்கள் எங்கள் மேலே என்ன செய்யுங்க, மனதுருங்க, மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா. ஏசப்பா நீங்கள் மனசு வச்சா போதும், எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, சரிப்பா நான் மனசு வைக்கிறேன், நான் என்ன செய்கிறேன், உனக்கு உதவி செய்கிறேன் சொல்லியிருக்கலாமில்ல. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அடுத்த வசனம் தான் இப்போ நம்ம வாசித்தோம். என்ன வசனம் அது? இயேசு அவங்க அப்பாவை பார்த்து சொல்கிறாரு, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும். சொல்லுங்கள். அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எங்கிட்ட சொல்கிற, நீ விசுவாசித்தால் உன்னாலேயே உன் மகன்கிட்ட இருக்கிற பிசாசு என்ன செய்ய முடியும், நீ துரத்த முடியும். அவங்க அப்பாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு விசுவாசம் இருந்தால் நீ என்ன செய்ய முடியும், துரத்த முடியும். விசுவாசிக்கிறனால எல்லாம் கூடுங்கிறார். ஆனால் அவருடைய சீஷங்க 9 பேர் இருந்தாங்க, பாக்கி அவங்களால என்ன செய்யலை முடியுது. அப்போ என்னென்னா அவங்க விசுவாசிக்க தான், ஆனால் சில காரியங்களை பார்க்கும்போது அவ்விசுவாசம் வந்துடுது. அல்லேலூயா. அந்த அவ்விசுவாசம் வந்து இந்த விசுவாசத்தை என்ன செய்யுது, அப்படியே அமுத்தி போட்டு. நிறைய சமயம் நம்ம விசுவாசிக்கிறோம், ஆனால் ஏன் சில காரியம் நடக்கிறது இல்லைன்னா நம்மகிட்ட இருக்கிற அவ்விசுவாசம் எழும்பி என்ன செய்யுது, நம்ம விசுவாசத்தை அமர்த்தி போடுது. ஆனால் இப்போ தெரிஞ்சுக்குங்க, விசுவாசிக்கிறனால் ஒரு பிரச்சனை வந்தால் நீங்கள் சொல்லணும், இது என்னால் ஜெயிக்க முடியும், இதிலிருந்து நான் தப்பித்துக் கொள்வேன், இதில் நான் வெற்றி கொள்வேன்னு சொல்லி நீங்கள் தைரியமாக சொல்லணும். ஏன்னா நான் கர்த்தரை விசுவாசிக்கிறனால என்னால் எல்லாம் கூடுன்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அல்லேலூயா. நிச்சயமாகவே அது உண்மை. அல்லேலூயா. அதுதான். ஏன்னா இந்த நான் ஏற்கனவே ஒரு தடவை உதாரணம் சொல்லியிருக்கேன். இந்த வசனம் எனக்கு எப்போ ஆண்டவர் பேசினார்னா, நான் ஒரு காலேஜில் வந்து மேலே வந்து ஒரு மாடியில் ஒரு ஃப்ளோ ஒரு ரெண்டாவது மாடின்னு நினைக்கிறேன், அதில் வந்து பெருசாக காங்கிரீட் போடணும். அப்போ வாழையார் பக்கத்தில் இருக்குது. அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த காங்கிரீட் போகிறக்கு நாளெல்லாம் குறிச்சாச்சு. நான் இங்கேருந்து காரில் போயிட்டுருக்கேன். அப்போ வந்து இந்த பெரிய மிக்சர் மிஷின் ரோட்டில் போகுது, வண்டியில் அந்த லாரியில் சுற்றிகிட்டே போகும். அந்த மாதிரி லாரியெல்லாம் என்ன செய்யுது, வந்து நிற்குது. ஆனால் அங்கே பார்த்தா பயங்கரமாக என்னது, மழை பெய்கிற மாதிரி அப்படியே இருட்டு கட்டி நிற்குது. அது கேரளா பார்டரு, இருட்டு கட்டி நிற்குது. மழை லேசாக துள்ளுது. அப்போ எங்கிட்ட சொல்கிறேன், காரில் வந்துருக்கும்போது மழை வர்ற மாதிரி இருக்குதுங்க, எப்படி காங்கிரீட் போடுறது, ஏன்னா பல லட்சம் ரூபா காங்கிரீட்டு, மழை பெஞ்சால் போயிடும். அப்போ நான் பக்கத்தில் வந்துட்டுருக்கிறேன், வந்து முடிவு பண்ணிக்கலான்னு சொல்லி நான் உள்ளே போன உடனே எல்லாம் பார்த்தா இருட்டி கிடக்குது, எந்த நிமிஷம் மழை பெய்யலாம். அப்போ தான் ஆண்டவரே இப்படி இருக்குது சூழ்நிலை, இந்த வண்டியெல்லாம் வந்து நிற்குது, என்ன பண்ணுற ஆண்டுமோ. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, விசுவாசிக்கிறனால எல்லாம் கூடும். அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், என்ன சொல்கிறீங்க, நீ விசுவாசித்தால் உன்னால் கூடுங்கிறார். ஆமாம், அப்படி தான் சொன்னார், நீ விசுவாசித்தால்
உன்னால் இது முடியும். அப்போ எங்கள் கையில் இருக்குதா? நான் விசுவாசிச்சா எப்படி ஆண்டவர்? நீங்கள் நினச்சா முடியும், ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் நினச்சா முடியும்னு சொல்கிறீங்க. அப்போ எனக்கு ஒரு சந்தேகம், அதுக்கு என்ன? அப்போ தான் இந்த வார்த்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். விசுவாசிக்கிறனால எல்லாம் இப்படி ஒரு வசனம் இருக்குது. ஏன்னா என்னால் நீ நினச்சா முடியும்னு சொல்லும்போது என்னென்னா, நான் பிசாசு சொல்லுதான், யார் சொல்கிறா, இது எப்படி கத்தராதான முடியும், இது என்ன எப்படிங்கும்போது இந்த வசனம் வருது, விசுவாசிக்கிறனால எல்லாம் கூடும். அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொன்னேன், ஏசு கிறிஸ்து, நான் தைரியம் எனக்கு வந்துருச்சு. ஏசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த மேகத்தை எல்லாம் கடிந்து கொள்கிறேன், இது விலகட்டும், மழை வரக்கூடாது, இந்த இடத்த நான் கட்டி ஜெபிக்கிறேன்னு சொல்லிட்டேன். அல்லேலூயா. அப்போ என்ன சரிங்களா, பயங்கரமாக காற்று அடிச்சுது. அடித்தோன்னா என்னாச்சு, அந்த மேகங்களெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டே இருக்குது. இருட்டாக இருந்தது, என்னாச்சு, வெளிச்சம், அந்த சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெற்றிகரமாக நான் என்னாச்சு, காங்கிரீட் போட்டு முடித்தோம். அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னால் முடியும். சொல்லுங்க பக்கத்தில் சொல்லுங்க, உங்களால் முடியும். நீ விசுவாசிக்க, உங்களால் முடியும், உங்களால் முடியும். உங்களை பார்த்து சொல்லுங்க, என்னால் என்னால் முடியும். முடியாத காரியம் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவங்க அப்பாவை பார்த்து, அந்த பையன், நீ நினச்சா உன் பையன்கிட்ட பிசாசு என்ன நீ துரத்த முடியும். பெற்றோர், நம்ம அப்பா அம்மா நம்ம பிள்ளைகிட்ட சில பிசாசு, கீழ்ப்படியாத பிசாசுகளாக இருந்தால் நீங்கள் அதிகாரம் எடுத்து கமாண்ட் பண்ண என்ன செய்யும் ஏன்னா அவங்க அப்பாவை பார்த்து தான் சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. அப்போ நம்ம பிள்ளைகிட்ட இருக்கிற அந்த கீழ்ப்படியாத சில சுபாவங்களை மாற்ற முடியும்னு சொன்னால், சப்போஸ் கணவன்கிட்ட மனைவிகிட்ட இருந்தாலும் அது என்ன செய்ய முடியும், நம்ம விசுவாசித்தால் மாற்ற முடியும். குடும்பத்துக்குள்ளே இது நடத்தலாம். அப்புறம் நம்ம வேலை செய்கிற இடத்துல, அப்போ நம்ம சொந்த பந்தங்கள் மத்தியில் இந்த விசுவாசத்தினுடைய வல்லமையை நீங்கள் என்ன செய்ய முடியும், காட்ட முடியும். நீங்கள் நினச்சா அது நடக்கும். எத்தனை பேர் இதிலிருந்து தைரியமாக இறங்க போகிறீங்க? அல்லேலூயா. அப்போ அதுதான் தாவீது அந்த கோலியாத்தை பார்த்த உடனே அவனால் விசுவாசிக்க முடிஞ்சுது. கோலியாத்தை பார்த்து எல்லோரும் நடுங்கிறாங்க. ராஜா சவுல், அவன் ராஜா, எத்தனையோ யுத்தங்களை ஜெயித்தவன், ஆனால் அவன் நடுங்கிறான். இஸ்ரேல் அந்த இராணுவ வீரர்கள்லாம் நடுங்கிறாங்க, ஏன்னா நிறைய ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் இந்த கோலியாத்தை பார்த்து என்னாச்சு, நடுக்கம் வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ அவங்க லெவலுக்கு மீறி இருக்குது. அந்த நேரத்தில் தான் தாவீது வர்றான். அல்லேலூயா. அவன் மேலே கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தனால அவனுக்குள்ள ஒரு வைராக்கி, ஒரு விசுவாசம் எழும்புது. அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்குள்ள அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஞானஸ்நானம் பெற்றிருக்கோம். நிறைய டைம் நம்ம அபிஷேகத்தில் நிரம்ப வேண்டியது அவசியமாக இருக்குது. அபிஷேகத்தை நிரம்பும் போது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் விசுவாசம் பெருக ஆரம்பிச்சிடும். அந்த தாவீது மேலே எல்லார்கிட்ட இல்லாத ஒரு அபிஷேகம் யார் மேலே? தாவீது மேலே இருந்தனால அந்த கோலியாத்தை பார்த்த உடனே அவனுக்கு உள்ள விசுவாசம் எழும்புது. அல்லேலூயா. எழும்பி அவன் என்ன செஞ்சான், கோலியாத்தை அடித்தான். அல்லேலூயா. கோலியாத் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இங்கிருந்து நல்ல உயரத்தில் இருப்பான். அவன் வாள், அந்த அந்த அவனுடைய ஈட்டியெல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எதிராக கோலியாத்து மாதிரி பெருசாக பிரச்சனை ஏதாவது நிற்குதா, சிக்கல் ஏதாவது இருக்குதா, சோதனை இருக்கா? கோலியாத்து மாதிரி நீங்கள் அதை பார்த்து நடுங்கக்கூடாது. தாவீது மேலே இருந்த அபிஷேகம், உங்களுக்குள்ள இருந்த விசுவாசம் எழும்பி, இதை நான் முறியடிப்பேன். ஒரு சின்ன கல் கூழாங்கல்ல வச்சு என்ன செஞ்சிட்டான், முடிச்சிட்டான். அல்லேலூயா. அது அவனுக்கு விசுவாசம்தான் அது. அதே மாதிரி பயந்து நடுங்கி கொண்டிருந்த கிதியோனை பார்த்தான்ற என்ன சொன்னார், பராக்கிரமசாலி, விசுவாசத்தை பெரியவன், விசுவாசம் இருக்கிறவன் தான் பராக்கிரமசாலி இருக்க முடியும். பராக்கிரமசாலிலாம் வீரன். விசுவாசம் இருந்தால் தான் என்ன செய்ய, வீரனாக இருக்க முடியும். ஆனால் இவன் பயந்து நடுங்கிட்டு இருக்கிறான். இவனை பார்த்து கர்த்தர் என்ன சொல்கிறார், பராக்கிரமசாலின்னு சொல்லிட்டார். ஆண்டவர் சொன்ன என்னங்க அப்படியே நடக்கும். அவன் பயந்தாங்கோலி, பயப்படுகிறவனே கர்த்தர் பராக்கிரமசாலியாக மாற்றிட்டார். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நீ பராக்கிரமசாலி. அல்லேலூயா. நீ பயந்து நடுங்காத. கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கல, பலமுள்ள தெளிந்த சிந்தனை உள்ள ஆவி தான் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. சொல்லுங்கள், எனக்குள்ள பயமுள்ள ஆவி இல்லை, தெளிந்த சிந்தனையும் பலமான ஆவியை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். நீதிமானாகிய நான் சிங்கத்தை போல தைரியமாக இருப்பேன். சிங்கம் யானை வந்தாலும் எதிர்த்து நிற்கும். அல்லேலூயா. அந்த தைரியத்தை தான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? இப்போ நான் சொன்ன விசுவாசிக்கிறனா எல்லாம் கூடும்.
உங்களுக்குள்ள சிங்கத்தை போல தைரியம் இருக்குன்னு சொல்லி எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படின்னா நீங்கள் சிங்கம்தான். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, உங்கள் விசுவாசம் எல்லாமே சாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இதில் இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. எத்தனை பேருக்கு பேதுருனுடைய விசுவாசம் பிடிக்கும்? உங்களுக்கு பேதுரு என்ன செஞ்சான்? நம்ம கேட்டோம், கடல் மேலே நடந்தான். அல்லேலூயா. அப்புறம் என்ன, ஜபாலத்தில் போகும்போது 40 வருஷம் எந்திரிக்க முடியாமல் இருக்கிறவன பிடிச்சி தூக்கி விட்டான். பேதுரு யோவானும் நடக்க வச்சாங்க. அப்புறம் என்ன, அவனோட நிழல் பட்டு அநேகர் சுகமானாங்க. பேதுரோட விசுவாசம் நல்ல விசுவாசம் தானே. ஒரே பிரசங்கத்தில் எத்தனை பேர் செக்பட்டாங்க? 3000 பேர். எத்தனை பேருக்கு இந்த பேதுரோட விசுவாசம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஆனால் பைபிள் சொல்லுது, பேதுரோட விசுவாசம் உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டேங்கிறது. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. 2 பேதுரு 2 பேதுரு 1 அதிகாரம் 2 பேதுரு 1 அதிகாரம் 1 வசனம். இது யார் எழுதுறா? பேதுரு எழுதுறாரு. யார் எழுதுறது? பேதுரு எழுதுற. 1 வசனம் என்ன சொல்லுது? இந்த சீமோன் பேதுரு இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் சீமோன் பேதுரு எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. என்ன எழுதுறாருங்க? பேதுரு எழுதுறாரு. யாருக்கு எழுதுறாரு? அவரை போல விசுவாசத்தை பெற்றவர் நமக்கு எழுதுறார். அல்லேலூயா. அந்த விசுவாசத்துக்கு என்ன சொல்றாரு இவர்? அருமையான விசுவாசம். அதானே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு. அப்போ பேதுருனுடைய விசுவாசத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். அப்போ நம்ம தண்ணி மேலே என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். அல்லேலூயா. அது தண்ணி சாதாரண தண்ணி அல்ல, அலை அடிக்கிற தண்ணி, காற்றும் புயலும் அடிக்கிற அலை. தண்ணின்னு சொல்ல முடியாது, கடலில் அதில் நடக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்குங்க. சொல்லலாம், பேதுரு போல அந்த அலை மேலே நடக்க முடியும், காற்று மேலே நடக்க முடியும். ஏன்னா பேதுருடைய விசுவாசம் எனக்குள்ளே இருக்குது. பேதுருட்டு இருந்தது அருமையான விசுவாசம். இந்த விசுவாசம் யாருக்கு இருக்குது? எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்கள். யார் இந்த விசுவாசத்தை பெற்றவங்க? யார்? நமக்கு. ஹல்லேலூயா. அப்போ உங்கள்கிட்ட இருக்கிற விசுவாசம் பேதுருனுடைய விசுவாசம், அதே விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குது. அப்போ பேதுரு 40 வருஷம் முடவனாயிரத்தை தூக்கி விட்டார். முடியுமா? முடியாது நம்மளால். ஹல்லேலூயா. ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. நம்ம ஒரு பிரசங்கம் பண்ணால் ஆயிரக்கணக்கான ரட்சிக்கப்பட முடியுமா? முடியாதா? அவனுடைய நிழல் பட்டு என்னாச்சு? சுகமானாங்க. ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, கொர்நேலியோ வீட்டில் அவன் பிரசங்கம் பண்ணும்போது ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. நீங்கள் பிரசங்கம் பண்ணும்போது, நீங்கள் ஆராதனை பண்ணும்போது ஆவியானவர் சபைக்குள்ளே இறங்குவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் அறியாதவங்க மேலேயும் ஆவியானவர் இறங்குவார். ஏன்னா பேதுரு பேசும்போது ஆண்டவர் அறியாதவன் யார்? கொர்நேலியோ. அந்த சத்தியத்தை கேட்ட உடனே அவன் மேலே ஆவியானவர் இறங்கினார். ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட அருமையான விசுவாசத்தை நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ விசுவாசிக்கிறனால எல்லாம் கூடும். அப்புறம் பேதுருனுடைய அருமையான விசுவாசத்தை நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்னது? பிரியமாக இருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6 பாருங்க. எபிரேயர் 11:6. எபிரேயர் 11 விசுவாசிகளுடைய சாப்டர் தான். அந்த அதிகாரம் முழு விசுவாசத்தை பற்றி தான் இருக்குது. எபிரேயர் 11:6 என்ன சொல்லுது பாருங்க. விசுவாசம் இல்லாமல் போதும். விசுவாசம் இல்லாமல் நம்ம தேவனுக்கு பிரியமாக இருப்பது. எத்தனை பேர் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குன்னு ஆசைப்படுறீங்க? அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும்? விசுவாசத்தோடு இருக்கணும். ஆண்டவரே அவிசுவாசம், நீங்கள் இதெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கணும். விசுவாசத்தோடு நீங்கள் இருக்கணும். ஆண்டவருக்கு நீங்கள் விசுவாசம் இல்லைன்னா தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. நம்ம நினைக்கிற பெரிய தப்பு பண்ணால் பிரியமாக இருக்க மாட்டோம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு?
உனக்கு விசுவாசம் இல்லைன்னா நீ எனக்கு எப்படி இருக்க மாட்டேன், பிரியமாக இருக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார்னு விசுவாசிக்க வேண்டும். விசுவாசமெல்லாம் தேவனுக்கு பிரியமாக இருக்குது ஒரு நாளும் கூடாத காரியம். அல்லேலூயா. உங்களை பார்த்தாலே என் மகன் பாரு, என் மக பாரு எவ்வளோ விசுவாசத்தோடு இருக்கிறான்னு சொல்லி உங்கள் மேலே பெருமைப்பட வேண்டும். அப்படி ஆண்டவர் பெருமைப்பட்டார், 2 பேர் மேலே பெருமைப்பட்டார், பெருமையாக பேசினார். இந்த என்ன விசுவாசம்! யார் அது? 2 பேர். கானான் தேச சகோதரி என்ன, அவள் இயேசுவே, அதாவது விசுவாசி கிடையாது, ஆனால் இயேசு மேலே நம்பிக்கை. தன் மகளுக்கு பிசாசம் பயங்கரமான கொடிய வேதனை படும்போது இயேசுக்கிட்ட ஏசப்பா எனக்கு சுகத்தை கொடுங்க மகளுக்குன்னு சொல்லி கேட்குறான். ஆண்டவர் பார்த்தார். இப்போ புறஜாதி சகோதரி என்னென்ன சொன்னார்னா, பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன்னாரு. அப்போ ஆண்டவர்கிட்ட நல்ல பதில் வரலை. அல்லேலூயா. ஆனால் இவ விட்டாளா? அதுதான் அங்கே ஆச்சரியமான ஒரு காரியம். அல்லேலூயா. இவ விடலை. ஆண்டவரையே என்ன சொல்கிறான், அந்த மேஜையிலேருந்து விழுகிற துணிக்கே நாய்க்குட்டிகள் சாப்பிடும். பிள்ளையின் அப்பத்துன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் நான் வந்தேன், இஸ்ரேலுக்கு தான் வந்தேன், யூதலுக்கு தான் வந்தேன், அதனால் உனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் அவள் சொல்கிறா, பிள்ளைகள் சாப்பிட்டுட்டு ஆண்டவரே அவங்களுக்கு சுகத்தையெல்லாம் கொடுங்க, ஆனால் அவங்க சாப்பிடும்போது கீழே விழுகும், அந்த எச்சை விழுகுமல்ல, அதை நாய்க்குட்டிகள் என்ன செய்யும், சாப்பிடும், நீங்கள் அதை தடுக்க முடியாது அப்படிங்கிறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், ஸ்திரீயை உன் விசுவாசம் பெருசு, ஸ்திரீ உன் விசுவாசம் பெரியதுன்னு சொல்லி ஆண்டவர் பாராட்டுறார். ஒரு ஸ்திரீ சகோதரி, உங்கள் மாதிரி ஒரு சகோதரி தான் அது. ஆண்டவர் பாராட்டுறார், ஸ்திரீயை உன் விசுவாசம். ஏன்னா ஆண்டவரே முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆனால் அதையும் மீறி என்ன செய்கிறா, அவன் நினச்ச காரியத்தை சாதிச்சிட்டான். அல்லேலூயா. அவளுடைய ஆண்டவர் எதுக்காக அப்படி செஞ்சாருன்னா, இந்த மாதிரியும் விசுவாசம் இருக்குதுன்னு நம்ம காமிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொன்னார். அல்லேலூயா. இப்போ புரியுதுங்களா? ஆண்டவரே முடியாதுன்னு சொன்னாலும் உங்கள் விசுவாசம் என்ன செய்ய முடியும்? ஆனால் ஒன்று என்னென்னா, நம்ம எந்த காரியத்தை விசுவாசிக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே கர்த்தர் ஓகே சொன்ன காரியமாக இருக்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வேண்டாதெல்லாம் நம்ம விசுவாசம் பண்ணி நம்ம சௌரியத்துக்கு நம்ம காரியத்துக்காக நம்ம போய் கேட்டோம்னா என்னதுங்க, அது நடக்காது. அல்லேலூயா. கர்த்தர் சித்தம் இல்லாத காரியத்தை நம்ம என்ன தான் தலைகளை விசுவாசித்தாலும் என்ன செய்யாது, கிடைக்காது. கர்த்தர் சித்தமான காரியமாக இருக்கணும். ஆனால் என்ன பிரச்சனைனா, நிறைய கர்த்தர் சித்தமான காரியங்கள் நமக்கு கிடைக்காம போகுது. ஏன்னா விசுவாசம் இல்லாதனால நம்ம வாங்காமல் இருக்கிறோம். அல்லேலூயா. இன்னொரு மனுஷனை பார்த்து கர்த்தர் பயங்கரமாக ஆச்சரியமாக பார்த்து பாராட்டினார். அது யார்? 100க்கு அதிபதி. 100க்கு அதிபதி, 100 பேருக்கு அதிபதி. அவன் 100 பேர், 100 இராணுவ வீரர்களுக்கு அவன் ஒரு அதிபதி. அப்போ அவன் சொல்கிறான், ஏசப்பா என் வீட்டில் வேலைக்காரன் ரொம்ப திமிர்வாத்தில் கஷ்டப்பட்டு இருக்கிறவன் சுகம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ இயேசு என்ன பண்ணார், சரிப்பா. அவனும் விசுவாசி கிடையாது, அவன் ரோம இதனுடைய அவன் ஒரு அரசாங்கி, அவ்வளோ அதிகாரி தான். ஆனால் ஆண்டவர் மேலே ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் சுகம் கொடுக்க நம்பிக்கை இருக்கிறதுனால சுகத்தை கேட்குறான், ரிக்வெஸ்ட் பண்ணுறான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொன்னார், சரி உன் வீட்டுக்கு நான் என்ன செய்யேன், சுகத்தை கொடுக்குறேன். அப்போ கை வச்சு அல்லது தூக்கி விட்டு இந்த மாதிரி தான், அது மாதிரி. ஆனால் அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீ எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன், அதை நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வர்றதுக்கு எனக்கு தகுதியே இல்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லு, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லுங்க, என் வேலைக்காரன் என்ன செய்வான், சுத்தமாட்டான். அல்லேலூயா. ஒரு வார்த்தை போதும். இயேசு சொல்கிறார், நான் உன் வீட்டுக்கு வர்றேன். அப்பாடா, எவ்வளோ அருமையான வாய்ப்பு இயேசு என் வீட்டுக்கு வர்றது, அப்பா பாக்கியன்னு சொல்லி அவன் இயேசுவை கூட்டிகிட்டு போகலை. வேண்டாண்டவரே, என் வீட்டுக்கு வரக்கு நீங்கள் உங்கள் கால் என் வீட்டுக்குள்ளே வைக்கிறக்கே எனக்கு தகுதி இல்லை, நீங்கள் வர வேண்டியதில்லை, இங்கிருந்து ஒரு வார்த்தை சொல்லுங்கள், என் வேலைக்காரன் சுத்தமாவான். என்னென்னா, ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் மேலே அவனுக்கு அந்த வார்த்தை அதிகாரம் உள்ளது என்பதை அவன் அறிந்தான். என்னது? இயேசு யார்? இயேசு தான் வார்த்தை. ஆனால் அவர் சொல்கிற வார்த்தையில் என்ன உண்டு, அதிகாரம் உண்டு. பிசாசு போனால் போகுது, வியாதி சுகம் அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அப்போ ஆண்டவர் சொன்னால் போதுன்ட்டான். அவர் கை வச்சு ஜெபிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. அல்லேலூயா. அப்போது எத்தனை பேர் ஆண்டோடைய வார்த்தை மேலே விசுவாசமாக இருக்கிறீங்க? சில பேர் கனவு பார்க்கணும், தரிசனம் பார்த்து அப்போ தான் நம்புவோன்னெல்லாம் அடையாளமெல்லாம் நம்பிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு வந்துட்டாலே போதும்.
அவனா ஒரு வார்த்தை சொல்லு, ஒரு வார்த்தை மேலே அவனுக்கு நம்பிக்கை. நமக்கு எத்தனை வார்த்தை கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ வார்த்தை கொடுத்துருக்கிறாரு. ஒரு வார்த்தை அந்த வேலைக்கார சுகத்தை கொடுக்கணும், இத்தனை வார்த்தைகள் நம்ம கர்த்தர் கொடுத்துருக்காரு. எத்தனை பெரிய காரியம் நமக்கு நடக்கும். அல்லேலூயா. புரியுதுங்களா? சொல்லுங்க. கர்த்தர் எனக்காக நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. அது நிச்சயமாக நிறைவேறும். இந்த புது வருஷம் சில வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பார். அது என்ன நிச்சயமாக நிறைவேறும். ஒரு வார்த்தை போதும், ஒரு வார்த்தை போதும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேலுக்காக வந்தார். இஸ்ரவேலுக்குள்ள இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கலன்னு அவர் ஃபஸ்ட்டு ஆச்சரியப்படுறாரு. நம்ம விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் ஆச்சரியப்பட முடியுமா? அதில் தலை தொங்க போடுவார். ஐயோ என்னடா இவ்வளோ வருஷம் ரட்சிப்பட்டு ஞானம் சேர்த்து என்ன விசுவாசம் தலை தொங்க போடுவார், அதில் ஆச்சரியப்படுவார். அல்லேலூயா. கர்த்தர் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு நம்ம விசுவாசம் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஆச்சரியப்பட்டார். அப்புறம் சொல்கிறாரு, இஸ்ரேலுக்குள் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலை. இந்த விசுவாசத்தை எங்கேயுமே பார்க்கலைங்கிறார். உங்கள் விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், இந்த விசுவாசத்தை நான் இந்த சகோதரனுக்குள்ள இந்த சகோதரிக்குள்ள விசுவாசத்தை நான் எங்கேயுமே பார்க்கலன்னு சொல்லி நம்ம விசுவாசத்தை கொடுத்து அவர் என்ன செய்ய வேண்டும்? ஆச்சரியப்பட வேண்டும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு நம்ம விசுவாசம் எப்படின்னா அற்ப விசுவாசம்னு ஒன்று இருக்குது. என்ன விசுவாசம்? இயேசு படகுல போயிட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இருக்கிறாரு. படகு காற்றும் புயலும் படகுல அடிக்குது. சீசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க? அலை உள்ளே வந்தோடனே ஐயோ மூழ்க போகிறோம் பயந்து நடுங்கி கடைசியில் இயேசு தட்டி எழுப்பி, ஐயா நாங்கள் சாக போகிறோம், நாங்கள் சாக போகிறோம், நீங்கள் தண்ணி மேல் நடந்து போயிடுவீங்க, நாங்கள் சாக போகிறோம்னு சொல்கிறாங்க. அவங்க சத்தானா இயேசுவும் படகுல இருக்கு, அவரும் சேர்ந்து தான் ஆகணும். அப்போ அவங்களுக்கு பாருங்கள் எண்ணங்களெல்லாம் சாக போகிறோன்னு. அப்போ இயேசு இருந்துச்சு கடலில் காற்றின் கடலில் என்ன செஞ்சார்? அமைதல் படுத்திட்டு படுத்தின உடனே என்ன சொன்னால் தெரியுமா? அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள்? அல்லேலூயா. பயப்படக்கூடாது. அவிசுவாசம் வந்துட்டால் பயம் வந்துடும். என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. அதனால ஆண்டவர் சொல்கிற விசுவாசத்தில் அவிசுவாசம் உனக்கு வந்துட்டா, சந்தேகம் வந்துருச்சுன்னா உனக்கு உன் விசுவாசம் பறந்து போயிடும். அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சந்தேகம் வந்தால் நீங்கள் அதை ஜெயிக்க முடியும். நீங்கள் சொல்லணும், நான் விசுவாசிக்கிறேன், இந்த சந்தேகத்தை நான் ஒழிக்கிறேன், சந்தேக பிசாசனை விட்டு விலகு. நீங்கள் சொன்னால் அது விலகும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை ஆண்டுடைய வார்த்தை, ஒரு வார்த்தை நம்பினால் என்னாச்சு? வேலைக்கார சொஸ்தமான இத்தனை வாக்குத்தத்தை நம்ம கொடுத்துருக்கிறாரு. எவ்வளோ பெரிய காரியம் இருக்குது. அல்லேலூயா. அதனால் அற்ப விசுவாசம் இருக்கக்கூடாது. அற்ப விசுவாசம்னு சின்ன விசுவாசம் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம விசுவாசிக்கிற யார்? பெரியவர். ஆண்டவர் சொன்னார், கடுகு மணி அளவு விசுவாசம் இருந்தால். என்ன விசுவாசம்? கடுகு அளவு விசுவாசம். கடுகு எவ்வளோ பார்த்துருக்கீங்களா? சமைக்கிறதுக்கு போகிறீங்களா? எவ்வளோ துணூண்டு இருக்குது. அந்த விசுவாசம் இருந்தாலே போதும். இந்த மலைன்னா எவ்வளோ பெருசு, அதை பார்த்து போனால் அது என்ன ஆயிரும்? போயிருமா? அல்லேலூயா. அந்த கடுகு என்ன இது ரகசியம் கேட்டிங்கன்னா, விசுவாசம் சின்னதாக இருந்தாலும் விசுவாசிக்கிற யார் பெரியவர். நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிவேன், உழைத்திருக்கிற உங்கள் இருக்கிறவர் பெரியவர். அப்போ இந்த சின்ன விசுவாசம் பெரியவர் மேலே வைக்கும்போது பெரியவர் பெரிய காரியம் செய்வார். ஏன்னா நம்ம விசுவாசம் ஒன்றும் பண்ணுறதில்ல, யாரை விசுவாசிக்கிறோம் அவர் தான் செய்ய போகிறார். அப்போ உங்கள் விசுவாசம் சின்ன விசுவாசமாக இருந்தாலும் பெரிய காரியம் செய்யும். ஏன்னா நீங்கள் விசுவாசிக்கிற யார்? பெரியவர். அப்போ என் விசுவாசம் சின்னதுங்க நீங்கள் சொல்லலாமா? இனிமேல் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்புறம் ஆபிரகாம் குறித்து பார்க்கும்போது அவன் விசுவாசம் பலவீனமாக இருக்கவில்லை. சிலர் பலவீனமான விசுவாசம் இருக்குது. விசுவாசம் இருக்குது ஆனால் என்னல்ல, ஏன்னா பலவீனமாக இருக்குது. ஆனால் ஆபிரகாமுடைய விசுவாசம் பலவீனமானதல்ல, பலமுள்ள விசுவாசம். அல்லேலூயா. சொல்லுங்கள், என்னுடைய விசுவாசம் நல்ல பலமுள்ள விசுவாசம். என்னுடைய விசுவாசம் அருமையானது. என் விசுவாசம் விலையேற பெற்றது. அல்லேலூயா. எனக்குள்ள அற்ப விசுவாசம் இல்லை, எனக்குள்ள பலவீனமான விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. விசுவாசிக்கிற என்னால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்கிறீங்க? நல்ல ஞாபகம் வச்சுங்க, இந்த விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவரும் கர்த்தர். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள கொடுத்துருக்கிறது யார்? கர்த்தர். கொடுத்தவர் பெரியவர் தானே. விசுவாசம் அற்புதமானது. ஏன்னா விசுவாசம் அவர் நமக்கு தரலன்னு நம்மளால் விசுவாசிக்கவே முடியாது. அப்போ கர்த்தர் நமக்கு என்ன விசுவாசத்தை கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா.
நம்ம வாழ்க்கையில் விளக்கு ஏற்றி வச்சுட்டார். அந்த விளக்கு அணையாது. விசுவாசம் என்கிற விளக்கை அவர் என்ன பண்ணிட்டார்? ஏற்றி விட்டுட்டார். அந்த விசுவாசம் நம்ம விட்டு என்ன செய்யாது? ஒளிஞ்சு போகாது. ஹல்லேலூயா. யோசிப்பார், விசுவாசத்தில் எத்தனை பெரிய காரியங்கள் யாரெல்லாம் செஞ்சுருக்காரு சொல்ல முடியுமா? விசுவாசிக்கிறனால எல்லாம் சொல்லிட்டோம். பைபிள் ஊறப்பட்ட பேர் இருக்குது. அந்த எபிரேயர் 11 ஃபுல்லாக என்ன தான் இருக்குது? விசுவாசிகளை பற்றி எழுதியிருக்கு. உங்கள் பேர் ஆண்டு எழுதணும். விசுவாசம் ராஜன் பாபு போட்டு இப்போ என் பேர் பற்றி விசுவாசத்தில் என்னென்ன செஞ்சேன் உங்கள் பேரை போட்டு அவர் எழுதணும். ஏன்னா எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் பட்டியல் போடுறார். பேரை போட்டு போட்டு சொல்கிறார். ஆபிரகாம் பற்றி சொல்கிறாரு, சாரா பற்றி சொல்கிறாரு. அப்படி எத்தனை பேரை பற்றி எங்கே சொல்லியிருக்காரு? அல்லேலூயா. சொல்லுங்கள், பைபிளில் வேறு யார் விசுவாசத்தால் சாதித்தவங்கள் யார்? சொல்லுங்க. அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவ சரீரத்தில் ஒரு பெரிய பலகீனம். அல்லேலூயா. அந்த பலகீனத்தை மாத்திரக்க வேணும் சொல்கிறா. இயேசுடைய வஸ்திர தொங்கல், அதில் சில சத்தியங்கள் இருக்குது அந்த தொங்கலில். அப்போது அது என்னென்னா, அதை தொட்டால் என்ன கிடைக்குது? சுகம் கிடைக்குன்னு சொல்லி நம்பினா. அல்லேலூயா. ஏன்னா அந்த காலத்து இஸ்ரேல் நாட்டில் வந்து ரபிகளெல்லாம் ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அந்த ட்ரெஸ்ஸில், அந்த ட்ரெஸ்ஸினுடைய ஓரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே டிசைனாக இருக்கும். சில முடிச்சா இருக்கும். அல்லேலூயா. அது முடிச்சுக்கு சில அர்த்தங்கள் உண்டு. அப்போ அதை போய் தொட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்குன்னு சொல்லி அவள் அதான் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டா. அல்லேலூயா. ஆண்டவர் மேலே இருக்கிற அந்த அதிகாரத்தை தொட்டா. அப்போ அந்த விசுவாசம் என்ன விசுவாசம் சொல்கிறது? ஆண்டவர்கிட்ட அனுமதி இல்லாமல், ஆண்டவர் கேட்காமையே ஆண்டவர்கிட்ட என்னது? சுகத்தை எடுத்துக்கொண்டா. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒரு பிள்ளை வந்து வீட்டுக்குள்ளே போய் என்ன வேணாலும் எடுக்க யார் எல்லாம் உரிமை இருக்கா இல்லையா? தொட்டதுக்கெல்லாம் வீட்டில் கேட்கணுங்கிற அவசியம் இல்லை, எல்லாம் போய் எடுத்துக்கும். அதே மாதிரி ஏசப்பா, என்னுடைய ஏசப்பா, அவர்கிட்ட நான் விசுவாசத்தை, நான் சுகத்தை எடுத்துக்கொள்வேன்னு சொல்லி என்ன செய்யுது? போய் என்ன செய்யுது? சுகத்தை எடுத்துக்கொள்கிறார். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமாக இருக்குது. ஏசப்பா ஏன் என்னை தொட்டேன்னு சொல்லி அவர் திட்டலை, கண்டிக்கவில்லை. அல்லேலூயா. அப்போ உங்கள் விசுவாசம் ஏசப்பாகிட்ட இருந்து தைரியமாக எடுக்கிற அளவுக்கு உரிமை வாய்ந்த விசுவாசமாக இருக்குது. அல்லேலூயா. ஆனால் ஒன்று, நீங்கள் ஏசப்பாட்ட போய் எது வேணால் எடுத்துக்கலாம், ஆனால் சித்தம் இல்லாத எடுக்கக்கூடாது. ஏன்னா சரீர சுகம் கர்த்தர் கொடுக்குறாரு நம்மளுக்கு தெரியும். அதனால் போய் உரிமையோடு கேட்டால் எடுத்துக்கிட்டா. இப்போ நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஆசைக்காக சில காரியம் நினைக்கிறேன்னு வச்சுக்கலேன், நம்ம ஆசை தீர்க்கணும்னு சொல்லி அது கர்த்தர் செய்யணுங்கிற அவசியம் இல்லை, போய் எடுக்க முடியாது. அல்லேலூயா. நம்ம ஆசைப்படுறது கர்த்தர் சித்தமாக இருந்தால் கிடைச்சிடும், சித்தம் இல்லைன்னா கிடைக்காது. அல்லேலூயா. நோங்கிற ஆன்சர் தான் நம்ம சொன்ன மாதிரி, நோ இல்லைங்கிறதா பதில். அல்லேலூயா. அப்போது அந்த பெரும்பாடுள்ள சகோதரி அது ஒரு சாதாரண சகோதரி தான், பெரிய படிப்பு இருக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் விசுவாசம் பெருசாக இருக்குது. நம்மளும் பாருங்கள், இத்தனை சத்தியத்தை பற்றி கேட்குறோம். யாரை பற்றி எல்லாம் கேட்குறோம்? தாவீதை பற்றி கேட்குறோம், ஆபிரகாம் பற்றி கேட்குறோம், யோசேப்பை பற்றி கேட்குறோம், நம்ம ரூத்தை பற்றி கேட்குறோம், எத்தனை பேர் தானியேலை பற்றி கேட்குறோம். எத்தனை விசுவாச வார்த்தை நமக்குள்ளே இருக்குது. அல்லேலூயா. இந்த விசுவாசம் எப்படி தெரியுமா வருது? விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால் வரும். இப்போ நீங்கள் சத்தியத்தை கேட்க உங்களுக்குள்ளே என்ன ஆயிடுச்சு? இப்போ என்ன ஆச்சு? விசுவாசம் பெருகிடுச்சு. ஏன்னா விசுவாசம் கேள்வினால, நீங்கள் இப்போ நான் சொல்கிறத கேட்குறனால உங்களுக்கு இப்போ என்னாச்சு? விசுவாசம். என்ன விசுவாசம்? விசுவாசிக்கிற என்னால் எல்லாம் கூடும். கர்த்தரால் எல்லாம் கூடும் தான் சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ ஆண்டு என்ன சொல்கிறாரு? இல்லை விசுவாசிக்கிற உன்னால் எல்லாம் கூடுங்கிறாரு. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் சில காரியம் நடக்கணுமா, உங்கள் சரீரத்தில் சில காரியம் நடக்கணுமா, உங்கள் மனசில் சில காரியம் நடக்கணுமா, தொழிலில் சில காரியம் நடக்கணுமா, எது வேணாலும் சரி, சபையில் சில காரியம் நடக்கணுமா, அதுக்கு நமக்கு என்ன தேவை? விசுவாசம். கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. அந்த வாக்குத்தத்தம் நம்ம எப்படி வாங்கியிருக்கிறோம்? விசுவாசத்தில். அல்லேலூயா. சின்னவன் 1000, சிறியவன் பலத்த ஜாதி. இது விசுவாசத்தில் நம்ம வாங்கிட்டோம். அல்லேலூயா. அதை அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அல்லேலூயா. நம்ம சில விசுவாசிகள்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதை காண்பிப்பதில்லை. நம்ம வாழ்க்கையில் ஏன் நிறைய தோல்வி வருதுன்னா, நம்ம விசுவாசிக்கிறோம்,
ஆனால் அந்த விசுவாசத்தை நம் நடைமுறை வாழ்க்கையில் காட்ட வேண்டும். அனுதின வாழ்க்கை, நம்ம சிந்தனை வாழ்க்கையில், பேச்சில், பார்வையில், நடக்கையில், எல்லாவற்றிலும் நம்ம விசுவாசி என்பதை காண்பிக்க வேண்டும். அதான் கிரியை உள்ள விசுவாசம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அல்லேலூயா சொல்லுங்கள். என்னுடைய விசுவாசம் செத்த நிலைமையில் விட மாட்டேன், நான் கிரியை செய்வேன். கர்த்தருக்காக விசுவாசத்தை தைரியமாக நடப்பிப்பேன். அல்லேலூயா. அந்த கோலியத்தை கொன்றுவேன்னு சொல்லிட்டு சும்மா நினச்சிட்டு அவன் உட்காரல, இறங்கினான், கிரியை காமிச்சான். என்ன செஞ்சான்? அந்த கல்லை எடுத்துட்டு ஓடுனான், ஓடி போய் அடித்தான், கிரியையில் காமிச்சான், சாதித்தான். அல்லேலூயா. அப்போ நம்ம விசுவாசம் இருக்குது, ஆனால் கிரியையில் காமிக்கலன்னா அது எப்படி இருக்கும்? செத்தனா பணத்துக்கு ஏதாவது தெரியுமா? அடித்தாலும் திட்டினாலும் பாராட்டினாலும் ஒன்றும் தெரியாது அதுக்கு. நம்ம விசுவாசம் செத்த நிலைமையில் இருக்கக்கூடாது, கிரியை இல்லாத விசுவாசம். அப்போ செத்து போன நிலைமையில் அநேக சமயம் நம்ம விசுவாசம் இருக்குது. கர்த்தர் மகனே மகளே, உன் விசுவாசம் உயிரோடு இருக்கணும். அல்லேலூயா. அது ஜீவனுள்ள விசுவாசமாக இருக்கணும், அது பலமுள்ள விசுவாசமாக இருக்கணும், பலவீனமாக இருக்கக்கூடாது. அற்ப விசுவாசம் இல்லை, அது எப்படி பெரிய விசுவாசம். ஆண்டவர் பாராட்டினார்ல அந்த சகோதரியை, உன் விசுவாசம் பெருசு, பெரிய விசுவாசமாக இருக்கணும். உங்கள் விசுவாசம் எப்படியானது? சாதாரணது அல்ல, அருமையான விசுவாசம். அந்த அருமையான விசுவாசம் யாருக்கு இருந்துச்சு? பேதுருவிட்ட இருந்தது. பேதுருவிட்ட இருந்த அதே விசுவாசம் உங்களுக்குள்ள வச்சுருக்கிறார். அல்லேலூயா. இப்போ விசுவாசத்தில் எல்லாம் சாதிக்க முடியுமா? கர்த்தரால் என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் உங்களால் செய்ய முடியும். அல்லேலூயா. அந்த பிசாசு பிடிச்சிருந்த தகப்பனை பார்த்து சொன்னார், நீ விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசனுக்கு எல்லாம் கூடும். அப்படின்னா நம்ம அப்பா அம்மாவாக இருக்கலாம், நம்ம குடும்பத்தில், நம்ம எந்த சூழ்நிலையும் சரி, கர்த்தர் உனக்கு விசுவாசம் இருந்தால் இது நடக்குங்கிறார். அல்லேலூயா. அநேக சமயத்தில் நல்லவங்களாக இருப்போம் நம்ம, ஆனால் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா அவிசுவாச வார்த்தையை பேசிகிட்டே இருப்போம். இது எங்கே நடக்கும், இது திருந்த மாட்டாது, இப்படி நம்ம என்ன செய்யணும்? நம்மளே என்ன செய்கிறோம்? இந்த வியாதி போகாது, இந்த பிரச்சனை போகாது, இப்படி சொல்லி நம்ம என்ன செய்கிறோம்? அவிசுவாசத்தை சொல்லிக்கொண்டே இருக்கோம். சொல்லுங்கள், நாவின் அதிகாரத்தில் என்ன இருக்குது? மரணமும் ஜீவனும் இருக்குது. உங்கள் நாக்கில் விசுவாச வார்த்தையை பேசணும். அவிசுவாச வார்த்தை மரணத்தை கொண்டு வரும். நாக்கில் ரெண்டு இருக்குது, மரணம் இருக்குது. சொல்லுங்கள், என்னுடைய நாக்கில், சொல்லுங்கள், என்னுடைய நாக்கில் மரணத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்குது, ஜீவனை கொடுக்கக்கூடிய வல்லமை இருக்குது. நான் ஜீவனை கொடுக்குற வார்த்தையை மட்டும் பேசுவேன். அல்லேலூயா. சில பேர் தமாசுக்கு சொன்னேன், தமாசுக்கு கூட நீங்கள் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா சும்மா சொன்னேன், சில பேர் சொல்லுவாங்க சும்மா சொன்னேன், சும்மாலாம் சொல்லக்கூடாது. பிசாசு நீங்கள் சும்மா சொல்கிற வார்த்தை, தமாஸ் சொல்கிற வார்த்தை அவன் பிடிச்சிக்குவான். அவனும் வார்த்தையில் கிரியை செய்கிறான். ஆண்டவர் உன் வார்த்தை வச்சு தான் கிரியை செய்கிறாரு, பிசாசும் வார்த்தை வச்சு தான் கிரியை பண்ணுறான். அல்லேலூயா. செத்தா போகுதுன்னா சீக்கிரம் செத்தே போயிடுவீங்க, ஏன்னா அப்படி சூழ்நிலை அமைஞ்சு போயிடும். பிசாசு அந்த மாதிரி சூழ்நிலை கொண்டு வந்து சேர்த்து வச்சுருவான். நான் உயிரோடு இருந்து என்ன இப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அப்படி உயிர் போகக்கூடிய சூழ்நிலை கொண்டு வந்து சேர்த்திடுவான். சும்மா கூட அப்படி சொல்லக்கூடாது. எத்தனை பேர் கோபம் வரும்போது, துக்கம் வரும்போது போதும் அப்படின்னு நிறைய சொல்கிறீங்க. யார்? எலியாங்க கூட சொல்லியிருக்கிறான், என்னது, போதும் ஆண்டவர் என்னை தூக்கிடுங்கன்னு. ஆண்டவர் மன்னிச்சு விட்டார். அப்போ என்னென்னா, இன்றைக்கு கர்த்தர் நிறைய காரியம் நமக்கு மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். அவிசுவாசம் இருந்தது போதும், இனிமேல் நம்ம என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிகளாக இருப்போம். அல்லேலூயா. நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல, முடிக்கிறேன். ஏன்னா கர்த்தர் சொன்ன காரியம் இதுதான். நம்ம விசுவாசிகள் மறந்துடாதீங்க, அவிசுவாசத்துக்கு போக வேண்டாம். நீங்கள் தைரியமாக, நீதிமன் சிங்கத்தை போல் எப்படி இருக்கிறான்? தைரியமாக இருக்கான். விசுவாசிக்கிற உங்களால் எல்லாம் கூடும். பேதுருவிட்ட இருந்த அந்த விசுவாசமே உங்கள்கிட்ட இருக்குது. அல்லேலூயா. ஒரே பிரசங்கத்தில் அத்தனை பேர் ரட்சிக்கப்படுவாங்க. நீங்கள் பிரசங்கம் பண்ணால் அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. எத்தனை நம்பர் சொல்லுங்கள்? நான் பிரசங்கம் பண்ணால் அநேகர் ரட்சிக்கப்படுவாங்க. அநேகரை நான் சபைக்குள்ளே சத்தியத்தை சொல்லி கொண்டு வருவேன். அல்லேலூயா. அநேகருக்கு நான் ஜெபிச்சு சுகத்தை கொடுப்பேன், அநேகருக்கு நான் ஜெபிச்சு விடுதலை கொடுப்பேன். நீங்கள் செய்ய முடியும். அல்லேலூயா. உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில், உங்கள் ஊர் மக்கள் மத்தியில், உங்கள் ஏரியாவுக்குள்ளே நீங்கள் கிரியை செய்ய முடியும். ஏன்னா நீ விசுவாசி, உன்னால் எல்லாம் செய்ய முடியும். நீங்கள் அப்படி விசுவாசத்தில் எழும்பும்போது கர்த்தருடைய சபை கட்டப்படும். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறும். உங்கள் வாழ்க்கை செழிக்கும். உங்கள் வாழ்க்கையினுடைய அதிர்ஷ்டம், உங்கள் வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதம் எங்கே இருக்குது? உங்கள் நாக்கில் இருக்குது. எங்கே இருக்குது? சொல்லுங்கள். இனிமேல் என் குடும்பத்துக்குள்ளே என்ன கோபம் வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் நான் தப்பாக பேச மாட்டேன், அவிசுவாச வார்த்தையில் பேச மாட்டேன்.
மரண வார்த்தையில் பேச மாட்டேன், நஷ்ட வார்த்தையில் பேச மாட்டேன், கஷ்டமான வார்த்தையில் பேச மாட்டேன், கவலையான வார்த்தையை பேச மாட்டேன். மாறாக சந்தோஷமும் விசுவாசம் நிறைந்த வார்த்தையில் தான் பேசுவேன். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிக்கட்டும். மேஜை மேலே நம்ம அப்பத்தையும் திராட்சையும் பார்க்கிறோம். கர்த்தர் நமக்காக அவர் பட்ட பாடுகளை காண்பிக்கிறது. நம்ம விசுவாசம் இல்லாமல் இருந்தோம், ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்து நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை துவக்கி விட்டார், நம்முடைய கண்களை திறந்து விட்டார். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. வாழ்க்கையில் ஒரு வசனம் சொல்லுது, விசுவாசத்தால் வராத யாவும் பாவமேன்னு சொல்லி வசனம் சொல்லுது. ஒருவேளை விசுவாசம் இல்லாமல் சில காரியம் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார் அது பாவங்கிறார். நம்ம சுயமாக சம்பாதிச்சிருக்கலாம். ஆபிரகாம் விசுவாசம் இல்லாமல் தான் இஸ்மவேலை பெற்றான், அது பாவமாக மாறிடுச்சு. இன்றைக்கி அநேக விசுவாசம் இல்லாமல் நம்ம செய்கிற கிரியைகள், செஞ்ச காரியங்கள்னால பாவங்கள் வந்து விட்டது. விசுவாசத்தால் வராத யாவும் பாவம் தான். இன்றிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுவோம். சொல்லுவோம், ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாமல் நாங்கள் செய்த காரியத்தினால வந்து போன குற்றம் குறையங்கள், பாவங்கள், நஷ்டங்கள், குறைகளெல்லாம் மன்னிச்சிருங்கப்பா. நான் இனிமேல் விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் நான் சாதிப்பேன். நன்றி ஆண்டவரை துதிக்கிறோம். அந்த சிலுவையில் நீர் எங்களுக்காக எங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து ரத்தத்தை சிந்தினீரே, மறுத்தீரே ராஜா, எங்களுக்கு அடிபட்டீரே ராஜா. நம்முடைய கையிலும் கால் உருவ குத்துனாங்களே, தலையில் முக்கிடம் வச்சாங்களே ஆண்டவரே, வீட்டில் குத்துனாங்களே ஆண்டவரே, எங்களுக்கு கடைசி சொல் ரத்தம் சிந்தினீர் ஆண்டவரே. எங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல ஜீவனை இப்போ கொடுத்துருக்கா சோதரம், ரட்சிப்பை கொடுத்துருக்கிறீங்க, அபிஷேகத்தை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவரே, நல்ல விசுவாசத்தை கொடுத்துருக்கீங்க. எங்கள் விசுவாசம், உங்கள் விசுவாசம் முடியும் கிருபை எங்கள் மேலே கொடுத்துருக்கிறக்கா நன்றி செலுத்துகிறோம். அந்த சீஷலுக்கு அப்பத்தை எடுத்து ஆசீர்வாதம் கொடுத்தது போல அப்பத்தை எங்களுக்கு ஆசீர்வாதம் தருகிறபடினாலே ஸ்துதி ஸ்தோத்திரத்தை உமக்கு எடுக்கிறோம் பிதாவே.